ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தினை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனிப்பெச்ச ராகவே கேதவே நமக. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அனைவருக்கும் வணக்கம். அக்ஷய ஜோதிட வித்யாலயா நிறுவனர் திரு யோகராம் சங்கர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். எனக்கு குருவாகி இருந்த ஆர்.எஸ். சங்கர் ஐயா அவர்களுக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பினை எனக்கு கொடுத்த மீனாட்சி வெங்கடேசன் அம்மா அவர்களுக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பை எனக்கு மீனாட்சி கந்தன் வியாசர்பாடி அம்மா அவங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக்கிறேன். என்னுடைய நண்பர்கள், ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த பிரபஞ்சத்துக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எனக்கு இது முதல் வாய்ப்பு எனக்கு மீனம்மா கொடுக்கறது எனக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சியா இருக்கு. இது நான் நல்ல முறையில நடத்தணும்னு உங்களோட ஆசீர்வாதமும் எனக்கு வேணுங்கம்மா. நன்றிம்மா, நன்றிம்மா. வாழ்த்துகள் பல, இன்னும் மென்மேலும் சிறக்க என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்மா. நன்றிங்கம்மா. முதல்ல நம்ம நம்மளுடைய யோகங்களை பத்தி எழுதணும். அதனால நம்மளுடைய ஜாதகங்களை நீங்க எழுதிக்கிங்க. அவங்களுடைய ஜாதகங்களை முதல்ல எழுதி வச்சுடுங்க. நான் சொல்ல சொல்ல அந்த யோகங்கள் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்துக்குங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் படிக்கிறாங்க, முதல் நிலையா படிக்கிறாங்க, அடிப்படை படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சில டிப்ஸ் கொடுக்கணும்னு கொஞ்சம் விருப்பப்படுறேன் மேடம். ஏன்னா எல்லாரும் நிறைய படிச்சிருப்பாங்க. இது தெரியாதவங்களுக்காக அந்த டிப்ஸ் நான் கொடுக்குறேன். ஜாதகத்துல எடுத்த உடனே என்னங்க மேடம்? சரிங்க, தாராளமா கொடுங்க. சரிங்க மேடம். நம்ம ஜோதிடத்துல முதல்ல பாக்குறது நம்மளுடைய லக்ன பாவகம். லக்ன பாவகத்துல குணம், தோற்றம், அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இரண்டாம் பாவகத்துல தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். தனம் நல்லா இருந்தாதான் நம்மளுக்கு பண வருமானம் வருமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். குடும்பம் நடத்த முடியுமா, இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவோமா, குடும்பம் நடத்துறதுக்கு நல்ல சுபகிரகங்கள் நம்மளுக்கு இருக்கணும். வாக்குஸ்தானம், நம்மளுக்கு நல்ல வாக்குஸ்தானம் இருக்கணும். ஜோதிடர்கள் அனைவருக்கும் நல்ல வாக்குஸ்தானம் இருந்தாதான் நம்ம நல்ல பலனை சொல்ல முடியும். வாக்குஸ்தானம் நம்மளுக்கு நல்லா வேணும்னா நம்ம தினமும் காலையில பிரஷ் பண்ணிட்டு கிராம்பு சாப்பிடணும். கிராம்பு நல்லா மென்று அந்த உமிழ் நீரை குடிக்கும் போது நமக்கு நல்ல வாக்குஸ்தானம் வரும். அப்படி இல்லைன்னா ஏலக்காய் சாப்பிடலாம். அந்த ஏலக்காய் மென்று சாப்பிடும் போதும் நம்மளுக்கு உமிழ்நீர் நம்மளுக்கு உள்ள போக போக சுப வார்த்தைகளா நம்மளுக்கு வரும். நம்ம ஜாதகங்களை வாக்கு பலிதமாகும். நம்ம சொல்ற வாக்கு எல்லாரும் இவங்க கிட்ட போனா பலிக்குமா சில பேர் கேட்பாங்க. அப்போ நம்மளுக்கு இந்த வாக்கு பலிதம்னா நம்மளையும் முதல்ல சீர்படுத்திக்கணும். அப்போ சீர்படுத்தினா கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சாப்பிடலாம். அடுத்து மூணாம் பாவத்துல தைரியம், வீரியம், இளைய சகோதரம். நம்மளுக்கு நல்ல தைரியம் இருக்கா, இல்லைன்னா நம்ம ரொம்ப சாஃப்ட் கேரக்டரா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இளைய சகோதரம் நம்மளுக்கு தம்பி இருக்காங்களா, அவங்களால நம்மளுக்கு நன்மை இருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கலாம். நாலாம் பாவகம் தாய், மனை, வீடு, வாகனம். நம்மளுக்கு நல்ல அம்மா கிடைக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். வீடு, மனை, நம்மளுக்கு எப்படிப்பட்ட வீடு அமையும். ஒரு நிமிஷம். நமக்கு சொந்த வீடு அமையுமா, வாடகை வீடு அமையுமா, அல்லது செகண்ட் ஹேண்ட் வீடு அமையுமா அப்படின்றத நம்ம ஜாதகத்தின் மூலமா பார்க்கலாம். வண்டி, நம்மளுக்கு எப்படிப்பட்ட வண்டி வாங்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஐந்தாம் பாவம். ஐந்தாம் பாவத்துல பூர்வ புண்ணியம், நம்மளுக்கு எப்படிப்பட்ட புண்ணியம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நம்மளுடைய மூதாதையர்கள் புண்ணியம் பண்ணியிருக்காங்க, அந்த புண்ணியங்கள் வாயிலாக நம்மளுக்கு நல்ல சொத்து பத்து கிடைக்குமா அப்படின்னு பார்க்கலாம். குலதெய்வம், நம்மளுடைய குலதெய்வம் கடல் பக்கத்துல இருக்கா, மலை மேல இருக்கா, இல்லைன்னா அருவி பக்கத்துல இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு ஐந்தாம் பாவம் புத்திர பாக்கியம். நம்மளுக்கு நல்ல பிள்ளைகள் கிடைக்கிறது. சில பேருக்கு பிள்ளைகள் இல்லாம கஷ்டப்படுவாங்க.
சில பேர் பிள்ளைகள் இருந்தும் கஷ்டப்படுவாங்க. அப்படியும் சிலர்லாம் இருக்காங்க. அது நம்ம 5ஆம் பாவத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம். 6ஆம் பாவகத்துல கடன், பகை, நோய். நம்மளால வாங்கின கடனை அடைக்க முடியுமா? இல்லைன்னா கடன் அடைக்காமலே நம்ம வந்து கண்டினியூவா இருந்துருவோமா? அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும். எதிரிகள் தொல்லை வந்து நம்மளால சமாளிக்க முடியுமா? எதிரிகள் கிட்ட நம்ம வந்து விட்டு கொடுத்து போயிடுவோமா? இல்லைன்னா எதிரிகள் நமக்கு அடங்கி போவாங்களா? அதை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். 7ஆம் பாவகத்துல கலத்திரம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு ரிட்டர்னிங் பாயிண்ட் நம்ம சொல்லலாம். ஏன்னா கல்யாணம் ஆன பிறகு டோட்டலாவே நம்ம மாறிடுவோம். சின்ன வயசுல எப்படி இருப்போன்றது அது வந்து நம்ம ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை. ஆனா திருமணம் ஆன பிறகு அது வந்து ஒரு நல்ல வாழ்க்கை தான். அதை நம்ம முறையா அதை செயல்படுத்தி எடுத்துக்கணும். ஒரு தவறான ஆண்கள் திருமணம் பண்ணாலும் சரி, பெண்ணை திருமணம் பண்ணாலும் சரி, அதை மனப்பக்குவம் படுத்தி நம்ம நல்ல வழியில கொண்டு போயிடணும். ஈகோன்றதை விட்டுடணும். கணவன் மனைவிக்குள்ள ஈகோன்றதை விட்டுட்டோம்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். அவங்க என்னதான் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணா நம்ம அதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் வேணும். நீ என்ன சொல்றது, நான் என்ன சொல்றது அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. களத்திர பாவகத்தை நம்ம கவனமா வந்து பார்த்துக்கணும். அதுதான் வந்து 7ஆம் பாவகம். நம்மளுடைய நண்பர்கள், நல்ல நண்பர்கள் கிடைக்கிறது, தீய நண்பர்கள் கிடைக்கிறது, இது எல்லாமே நம்ம அதன் மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 8ஆம் பாவகம். 8ஆம் பாவகத்துல ஆயுள், கண்டம், அவமானம், திடீர் அதிர்ஷ்டம், புதையல், இது எல்லாமே இருக்கு. அதுல வரும் கிரகங்களை பொறுத்து நம்மளுடைய ஆயுளை நம்ம தீர்மானம் செய்துக்கலாம். 9ஆம் பாவகத்துல பாக்கியஸ்தானம், தந்தை ஸ்தானம். நம்மளுக்கு நல்ல அப்பா கிடைக்கிறாங்களா, அப்பாவால நம்மளுக்கு நல்ல சலுகைகள் கிடைக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 11ஆம் பாவகத்துல லாபஸ்தானத்துல நம்மளுக்கு நல்ல லாபம் கிடைக்குமா, நம்ம எந்த தொழில் செய்தாலும் நம்மளுக்கு லாபம் வருமா, சின்ன வேலையா இருந்தாலும் சரி, பெரிய வேலையா இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு லாபத்தை கொடுக்கணும். அதுதான் வந்து லாபஸ்தானம். 12ஆம் பாவகத்துல அயன சயன விரயஸ்தானம். நம்மளுக்கு 12ஆம் பாவகம் வேலை செய்யும் போது நம்ம வந்து மருத்துவ செலவு அதிகமா இருக்கும். அப்ப நம்ம இன்சூரன்ஸ் போட்டுறது நல்லது. ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம மருத்துவ செலவு, மருத்துவமனைக்கு போற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். நம்மளுக்கு உடம்பு சரியில்லைனாலும் அடுத்தவங்க உடம்பு சரியில்லாம போனா அவங்க நம்ம பார்க்க போறோம். அப்ப நம்மளால சில விஷயங்கள் செய்யலாம். அதை வந்து நமக்கு போகணும்னு இருக்கிறத நம்ம நல்லதா புண்ணியமா மாத்திக்கலாம். அங்க இருக்கிற வேலையாட்களுக்கு நம்மளுக்கு உதவி செய்யலாம். தண்ணி வாங்கி கொடுக்கறது, பிஸ்கெட்டு, டீ, காஃபி ஏதாவது வாங்கி கொடுத்து அவங்களுக்கு நம்ம வந்து வாங்கி கொடுத்தோம்னா புண்ணியங்கள் சேரும். மருத்துவ செலவானது அவங்களுக்கு புண்ணியம் சேர்றதால நம்மளுக்கு மாறிடும். சரிங்களா? அடுத்து ஜோதிடத்தில் யோகா பத்தி நம்ம பார்க்க போறோம். எல்லாரும் வந்து அவங்களுடைய ஜாதகம், தெரிஞ்சவங்க ஜாதகத்தை எல்லாரும் எழுதி வச்சுக்கோங்க. நான் சொல்லும் போது அந்த யோகங்கள் அதுல இருந்தா அதுல பார்த்து நீங்க உங்களத டிக் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இந்த யோகங்கள் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஜோதிடத்தில் யோகான்னா வந்து நம்ம வந்து கிரக சேர்க்கையை தான் யோகம்னு சொல்லுவோம். ஒரு கிரகம் இன்னொரு கிரகம், சில பேருக்கு வந்து 2 கிரகம் இருக்கும் ராசி கட்டத்துல, சில பேருக்கு 3 கிரகம் இருக்கும், 4 கிரகம் இருக்கும், சில பேருக்கு 5 கிரகங்களும் ஒரே ராசி கட்டத்துல இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எப்படிப்பட்ட யோகங்கள் வேலை செய்யும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். யோகங்கள் வந்து சுப யோகமா இருக்கு, அசுப யோகங்களும் இருக்கு. ஒரு யோகம் வேலை செய்யணும்னா 6, 8, 12ல கிரகம் இருந்தா வேலை செய்யாது. அடுத்து அது திதி சூன்யமா இருந்தாலும், அஸ்தமனமாகி இருந்தாலும், நீசமாகி இருந்தாலும் அப்போ யோகங்கள் வேலை செய்யாது. எப்போ வேலை செய்யணும்? திசாபுத்தி காலங்கள்ல வேலை செய்யும். அப்படி திசாபுத்தி காலங்கள்ல வேலை செய்யும். இல்லைன்னா நம்மளுடைய கோச்சார கிரகங்கள் அது மேல நம்மளுடைய ராசி கட்டத்துல நம்மளுடைய கிரகத்துக்கு மேல கோச்சார கிரகம் வரும்போது அந்த யோகங்கள் வேலை செய்யும். ஃபாஸ்டா போறேன்னா ஸ்லோவா போறீங்களா மேடம்?
யோகங்கள் பாயிண்ட்ஸ் சொல்லட்டுங்களா மேடம்? எத்தனை தாராளமா மேடம் சொல்லு. சொல்லுங்க மேடம். சொல்லுங்க, நார்மலா சரி. தான் போயிட்டு இருக்கு. ஃபாஸ்டா எல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். ஒண்ணும் சொல்லுங்க இல்ல. மேடம். சொல்லுங்க. கரெக்டா இருக்கு மொத்தம் மேடம். வந்து மொத்தம் வந்து 3600 யோகங்கள் இருக்கு. நம்மளுடைய ஞானிகள் சித்தர்கள் அதெல்லாம் எழுதியிருக்காங்க. ஆனா நம்ம வந்து 300 யோகங்கள் தான் நம்மளுடைய புத்தகங்கள்ல இருக்கு. அதுல ஒரு சில யோகங்கள்ல தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். சரிங்களா? யோகங்கள் வந்து நம்மளுடைய கிரகங்களை பொறுத்து தான் யோகங்களும். இப்போ சூரியன்னா அதோட கிரக காரத்துவம் என்னன்னு பார்த்தோம்னா, தலைமை பதவி, அரசாங்கம், அரசியல், நல்ல பேச்சு, கம்பீரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சூரியன். அப்போ அந்த கிரகங்கள் பலமாக இருந்தா அந்த மாதிரி யோகங்கள் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கும். சந்திரன் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ரொம்ப அமைதியா, ரொம்ப சாஃப்ட் கேரக்டர், விட்டு கொடுக்குற தன்மை, அம்மாவோட கேரக்டர்ஸ். அம்மா என்ன பண்ணுவாங்க, 4-5 பிள்ளைங்கள் இருந்தாலும் அது எல்லாமே சமமா தான் பார்ப்பாங்க. பிள்ளை ஒரு மாதிரி, 2வது பிள்ளை ஒரு மாதிரி, 3வது பிள்ளை ஒரு மாதிரி எல்லாம் பார்க்க மாட்டாங்க. எல்லாரையும் ஒரே மாதிரி தான் நம்ம அம்மா வந்து நம்மளை பார்ப்பாங்க. அதுதான் வந்து சந்திரனுடைய குணங்கள். செவ்வாய், அது வந்து செவ்வாய் வந்து கோபமான கேரக்டர் எப்பவுமே. அந்த கோபமான கேரக்டர். அப்புறம் வந்து அதுல வந்து கிரகங்கள் செவ்வாய் என்ன சொல்லுவோம்னா, நம்ம இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, போலீஸ் வேலை கிடைக்கிறது, இதெல்லாம் சொல்லுவோம். அதுக்கப்புறம் புதன், புதன் வந்து நல்ல கல்வியோட அமைப்பை கொடுக்கும். நம்மளுக்கு நல்ல படிப்பு வருமா வராதா அப்படின்னு பார்ப்போம். அதை சார்ந்துதான் யோகங்களும் இருக்கு. குரு வந்து புகழ், நல்ல தனம், பணம் சேர்க்கை இருக்கா அப்படின்னு நம்ம பார்ப்போம். சுக்கிரன் காரகத்துவத்துல வீடு கிடைக்குமா, நல்ல பண வருமானம் வருமா, நல்ல மனைவி கிடைப்பாங்களா அப்படின்னு நம்ம பார்ப்போம். சனி பகவான் வந்து நம்மளுக்கு எப்பவுமே தொழில் தான் ஆகும். சனி பகவான் நல்லா இருந்தாங்கன்னா நம்மளுக்கு நல்ல தொழில் கிடைக்குமா அப்படின்னு பார்ப்போம். ராகு கேதுக்கள் அவங்க இருக்கிறதுலே வந்து ரொம்ப காமெடியான ஆளுங்க. ராகு என்ன பண்ணுவாரு, நிறைய கொடுத்துட்டு கெடுத்துருவாரு. கேது பகவான் என்ன பண்ணுவாரு, எல்லாம் கெடுத்த பிறகு கொடுப்பாரு. ராகு வந்து நிறைய விஷயங்களை நம்மளுக்கு வந்து பணத்தை நிறைய கொடுத்து ஆசைகளை நிறைய தூண்டி நம்மளை கெட்டது செய்ய வச்சிருவாரு. ஆனா கேது என்ன பண்ணுவாரு, நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது, நம்ம வேண்டாம், நம்ம வீடு கிடைக்கணும்னு வீடு நிறைய வீடா பார்ப்போம். அப்போ நிறைய வீடா பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், கடைசியில வந்து எந்த வீடுமே செட் ஆகல, வேண்டாம் இனிமேல் வீடே வேண்டாம் அப்படின்னு விரக்தி அடையும் போது கடைசியா நம்மளுக்கு ஒரு வீடு, இந்தாப்பா உனக்கு பிடிச்ச வீடு ஒண்ணு இருக்கு, இதுக்கு நீ வந்து பாரு, கடைசியா நீ பார்த்துட்டு உனக்கு ஓகே பண்ணு அப்படின்னுவாங்க. நம்ம வேண்டாம் நேரத்துலதான் அது டக்குன்னு நம்மளுக்கு வந்து முடிஞ்சிடும். சரிங்களா? இப்போ திசா புத்தி காலங்கள்ல நம்ம பார்க்கும்போது திசா புத்தி அந்தரம் உப அந்தரம் உப அந்தரம் இதெல்லாம் நம்ம வந்து ஜாதகத்துல பார்க்கணும். அப்படி பார்க்கும்போதுதான் ஒரு யோகங்கள் வந்து சரியான நேரத்துல அது நம்மளுக்கு செயல்பட ஆரம்பிக்கும். திசா வந்து நம்ம நீண்ட காலம், புத்தி வந்து குறுகிய காலம், அந்தரம் வந்து அதோட குறுகிய காலம். சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு யோகங்களுடைய சொல்றேன். கிரகங்கள் நீசத்துல இருந்தா நம்மளுக்கு வேலை குறைவா செய்யும். கிரக யுத்தம் சொல்லுவோம். நம்ம 3 கூட்டு கிரகம், எந்த கிரகம் அதிகமான வலுவா இருக்கோ குறைவா இருக்கோ அதை பொறுத்துதான் யோகங்களும் நம்மளுக்கு அமையும். ஒரு அசுப கிரகம் அதிகமான பலனா இருந்தா அது நம்மளுக்கு குறைவான பலன்களை பெறும். யோகம் கொடுக்கும் கிரகத்தில் 12ல் சனி இருந்தால், 12ல சனி இருந்ததுன்னா நம்மளுடைய யோகங்கள் ரொம்ப குறைவாயிடும். அதே மாதிரி யோகத்துல 2, 3, 6, 7, 8, 11, 12ஆம் பாவகத்துல அசுப கிரகமோ பகை கிரகமோ இருந்தா யோகங்கள் குறைவாக வேலை செய்யும். யோக கிரகங்கள்ல செவ்வாய் சனி வக்ரமா இருந்தா யோகங்கள் குறைவாக வேலை செய்யும், ஆனா குறைவா வேலை செய்யும். சூரியன் வந்து யோகங்கள் உபயசார யோகம். சூரியன் வந்து யோகம். சூரியனுக்கு 2, 12ல சந்திரன் ராகு தவிர
மற்ற கிரகங்கள் சுப கிரகங்கள், நம்ம சுப கிரகங்கள்ல என்ன சொல்லுவோம்? குரு, சுக்கிரன், புதன், வளர்பிறை சந்திரன் சொல்லுவோம். அது மாதிரி சுப கிரகங்கள் இருந்தாங்கன்னா சூரியனுக்கு 2, 12ல எடுத்துக்காட்டா என்ன சொல்லணும்னா, இப்ப மேஷத்துல சூரியன் இருக்காருன்னா 12 வந்து மீனம், 2 வந்து ரிஷபம். அப்ப அது வந்து நடுவுல இருக்காரு சூரிய பகவான். அப்ப இருக்கும்போது நமக்கு சுப கிரகங்கள் இருந்தா சுப வேலைகள் கிடைக்கும். அப்ப நம்மளுக்கு பேசுற தன்மைகள், கெட்டிகாரத்தனம், நல்ல பேச்சு, மேடை பேச்சு, இது எல்லாமே வரும். ரொம்ப தைரியசாலியா இருப்பாங்க. உறவினர்களுக்கு நல்ல உதவி செய்வாங்க. அதுவே அசுப கிரகம் இருந்தா யார்கிட்டயும் பேச மாட்டாங்க. எந்த உறவினர்கள் பார்த்தாலே அலறி அடிச்சுட்டு ஓடிடுவாங்க. இவங்க கிட்ட பேசவே வேண்டாம் அப்படின்ட்டு அவங்களே போயிடுவாங்க. அவங்க கூட சனி, ராகு, கேது, செவ்வாய் இருந்தாங்கன்னா இன்னும் யார்கிட்டயும் பேசவே மாட்டாங்க. வந்தாங்கன்னா வரட்டும், போனாங்களா போட்டோம். சில உறவினர்கள்லாம் பார்த்தாலே நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தலை தெரிச்சு ஓடிடுவாங்க. அஜிஜோ இவங்க வந்துட்டாங்களே, இவங்க ரொம்ப நம்மகிட்ட பேசியே கொண்டு விடுவாங்க அப்படின்னு சில பேர் நினைச்சிட்டு போயிடுவாங்க. அப்புறம் வந்து ஹம்ச யோகம். ஹம்ச யோகம்னா குரு ஆட்சி உச்சம் பெற்று 4, 7, 10ல நின்னாருன்னா ஹம்ச யோகம்னு சொல்லுவோம். அதனால என்ன பயன்னா ஒழுக்கம், கௌரவம், புகழ், உயர் அந்தஸ்து, உயர் பதவி கிடைக்கும். அடுத்து வந்து மாளவியா யோகம். ரொம்ப ஃபாஸ்டா போறீங்களா? எழுதிட்டீங்களா? ரொம்ப கரெக்டா இருக்குங்க. நீங்க பாட்டு நல்லா இருக்கு. சரிங்க. ஏன்னா நோட்ஸ் எடுக்கிறவங்க பொறுமையா எழுதிட்டுங்களா, அதுக்காக. இல்ல சேனல்ல அவங்க திரும்ப பாத்துக்கிட்டுங்க. ஏன்னா டைம் உங்களுக்கு பத்தாம போயிடும். சரிங்களா? ஓகே. நீங்க வாங்க. மறுபடியும் வேணா அவங்க வந்து சேனல்ல பாத்துக்கிட்டாங்க. ஓகே. நன்றி, நன்றிம்மா. சிறப்பா இருக்குமா. மாளவியா யோகம். மாளவியா யோகம்னா சுக்கிரன் ஆட்சி உச்சம் லக்னத்துல இருந்தா 4, 7, 10ல இருந்தா அழகிய மனைவி கிடைப்பாங்க. இல்லற சுகம், வசதியான வாழ்க்கை, ஆடம்பர வாழ்க்கை கிடைக்கும். பத்ரா யோகம். எல்லா யோகமும் 4, 7, 10ல இருந்ததுன்னா அதிக யோகங்கள் கிடைக்கும். சுப கிரகங்கள், சுப பார்வை, இது எல்லாமே பலனுண்டு. யோகங்கள் எப்போ வேலை செய்யணும்னா சுப யோகங்கள், சுப கிரகங்கள் பார்வை படணும், குருவோடைய பார்வையும் படணும். கிரகங்களுடைய பரிவர்த்தனை இருந்தாலும் இந்த யோகங்கள் வேலை செய்யும். பத்ரா யோகம். புதன் ஆட்சி உச்சம் பெற்று 4, 7, 10ல இருந்தாங்கன்னா பத்ரா யோகம் கிடைக்கும். இவங்களுக்கு நீண்ட ஆயுள், புகழ், அந்தஸ்து, அறிவாற்றல், புத்திசாலித்தனம் கிடைக்கும். ரூசக யோகம். செவ்வாய் ஆட்சி உச்சம் 4, 7, 10ல இருந்ததுன்னா, ஆட்சி உச்சம் வந்து 4, 7, 10ல இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அவங்களுக்கு கல்வி, வீரம், அதிகார பதவி கிடைக்கும். சசயோகம். சனி பகவான். சனி பகவான் வந்து ஆட்சி உச்சம் பெற்று 4, 7, 10ல இருக்கிறது சசயோகம். இருக்கிறதுலே வந்து சனி பகவான் தான் ரொம்ப நல்லவர். எல்லாரும் சனி பகவானை பார்த்து பயப்படுவாங்க. யாரும் வந்து சனி பகவானை பார்த்து பயப்படக்கூடாது. சனி பகவான் வந்து நம்ம நல்லது செய்தா நல்லதையும், கெடுதல் செய்தா கெடுதலையும் அப்படியே நம்மளுக்கு கொடுத்துருவார். அவர் வந்து ஒரு பேங்க் வச்சிருக்காருன்னு நினைச்சுக்கோங்க. அவர் வந்து ஒரு பேங்க் வச்சு நடத்திட்டு இருக்காரு. அப்போ நம்ம செய்யற நல்லதெல்லாம் ஒரு டெபாசிட்டும், நம்ம செய்யற கெடுதலெல்லாம் ஒரு டெபாசிட்டும் பண்ணி வச்சிருக்காரு. நம்ம செய்த புண்ணியங்கள் நம்மளுடைய கஷ்டமான காலங்கள்ல அவர் அந்த புண்ணியங்களை நம்மளுக்கு புண்ணியமா திருப்பி கொடுத்துருவாரு. நம்ம கஷ்டப்படுற காலங்கள்ல நம்ம செய்த பாவங்களை அதிகமா கெடுதலா கொடுத்துருவாரு. ஆனா அது கெடுதல்னு நம்ம நினைக்க கூடாது. நம்மளுடைய கூட இருக்கிறவங்க, உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் நமக்கு நல்லவங்களா இருக்காங்களா, நம்மளுடைய கஷ்டமான நிலையில அவங்க நம்மளுக்கு உதவி செய்யறாங்களா அப்படின்னு, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சசயோகம் இருக்கிறவங்களுக்கு, அதாவது சனி பகவான் வந்து 4, 7, 10ல இருக்கணும். தொழில் மேன்மை, உத்தியோகம், தலைமை பதவி,
விசுவாசமிக்க பணியாளர்கள் எதிர்பாராத தனச்சேர்க்கை கொடுப்பார். அடுத்து வந்து சுப உபயசாரி யோகம். சூரியனுக்கு 2:12 ராகு, சந்திரன், கேது தவிர மற்ற கிரகங்கள் இருந்தால் பண விருத்தி, அந்தஸ்து, கௌரவம், உயர் மரியாதை கிடைக்கும். அடுத்து வாசி யோகம். சூரியனுக்கு 12 சுபகிரகம், சூரியனுக்கு 12 சுபகிரகம் இருக்கணும். சுபகிரகம்னா குரு, புதன், சுக்கிரன், வளர்பிறை, சந்திரன் இருந்தாங்கன்னா மரியாதை கௌரவமா அவங்க இருப்பாங்க. அடுத்து வேசி யோகம். சூரியனுக்கு 2 குரு, புதன், சுக்கிரன் யார் இருந்தாலும் தனவரவு, பொருள் சேர்க்கை, அதிகாரமாக இருப்பாங்க. நிபுண யோகம், அதாவது ஒருத்தர் வந்து புத்திசாலியா இருக்காரா, நல்லா வந்து இப்ப நம்மளுடைய ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் வந்து ரொம்ப புத்திசாலியா, புத்தி கூர்மையா, நல்ல டேலண்டா இருப்பாங்க. அவங்க சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தாலும் போக போக அவங்களுடைய ஆராய்ச்சியில அவங்க நிபுணத்துவம், நல்ல புத்திசாலித்தனமா இருந்திருக்காங்க. யாருக்கெல்லாம் புதனும் சூரியனும் 10 பாகைக்கு மேல் இருந்தா நல்லா படிப்பாங்க, தைரியசாலியா இருப்பாங்க, தொழில் அதிபரா இருப்பாங்க, வேதங்களை படிப்பாங்க, வாழ்க்கையில் வெற்றி அடைவாங்க. நிறைய பேருக்கு புதன் சூரியன் ஒரே ராசி கட்டத்துல இருக்கும். புதன் சூரியன் வந்து பெரும்பாலும் வந்து முக்கூட்டு கிரகம். புதன், சூரியன், சுக்கிரன் இவங்கெல்லாம் வந்து முக்கூட்டு கிரகம். முன்ன பின்னதான் இருப்பாங்க. ஒரு ராசியை விட்டு ரொம்ப ரொம்ப தள்ளிலாம் போக மாட்டாங்க. இவங்க 3 பேரும் ஒன்னா இருப்பாங்க. அதுல புதனும் சூரியனும் 10 பாகைக்கு மேல இருந்தாங்கன்னா நிபுணத்துவ யோகம், நல்ல புத்திசாலித்தனமா இருப்பாங்க, நல்ல பேச்சாற்றலா இருப்பாங்க. புதன்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், நல்ல பேச்சாற்றல், புத்தி கூர்மை, நுண்ணறிவு. புதனுடைய வேலை என்னன்னா அச்சு தொழில் தான் சொல்லுவோம், கணக்கு தொழில் சொல்லுவோம் நம்ம. அதெல்லாம் அவங்களுக்கு நல்லா வரும். இவங்களுக்கு வந்து அக்கௌண்டிங் வேலை நல்லா வரும். அப்புறம் வந்து பத்திரிகை ரிப்போர்ட்டர், எழுத்தாளர், இந்த வேலையெல்லாம் அவங்களுக்கு நல்லா ஈஸியா வரும். அதுல நல்ல பெஸ்டா வருவாங்க சூரியனும் புதனும் ஒன்னா இருந்தாங்கன்னா. மேஷ லக்னத்துல சூரியன், புதன் அல்லது 1, 3, 5, 6ல சூரியனும் புதனும் ஒன்னா இருந்தாங்கன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய பதவியை அடைவார்கள். மேஷ லக்னத்துல சூரியனும் புதனும் இருக்கணும். ஏன்னா சூரியன் என்னவா இருப்பாரு, அங்க உச்சமா இருப்பாரு. புதன் வந்து அவருடைய நட்பு கிரகம். அதனால அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கணும். அப்படி இல்லைன்னா லக்னத்துல இருந்து 3, 5, 6ல 2 பேரும் ஒன்னா இருக்கணும். ஒன்னா இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில கண்டிப்பா உயர்வடைவாங்க, மிகப்பெரிய பதவிகள் கிடைக்கும். திரிலோசன யோகம். சூரியன், சந்திரன், செவ்வாய் ஒரே ராசியில, சூரியன், சந்திரன், செவ்வாய் ஒரே ராசியில இருக்கணும். அவங்க வந்து திரிகோணம்னா நம்ம என்ன சொல்லுவோம், 1, 5, 9 கேந்திரம் 4, 7, 10 அதுல இருந்தாங்கன்னா முக்காலம் உணர்ந்தவர்களாக இருப்பாங்க. எல்லா காலமும் அறிந்தவர்கள். அதாவது யாருன்னா நம்மளுடைய சித்தர்கள், மகான்கள், ஞானிகள் இவங்கெல்லாம் வந்து முக்காலமும் உணர்ந்திருப்பாங்க. அவங்களுக்கு திரிலோசன யோகம் அப்படின்னு அவங்களுக்கு பேரு. சூரியன், சந்திரன், செவ்வாய் வந்து ஒரே ராசியில இருக்கணும். திரிகோணத்துல 1, 5, 9 4, 7, 10ல இருக்கணும். அவங்க வந்து நல்ல வித்வான்களா இருப்பாங்க. சபையில் நல்ல பேசுற திறமையா இருக்கும் அவங்களுக்கு. தனது உடன் பிறந்தவர்களை நல்லா பார்த்துப்பாங்க. அவங்க கூட பிறந்தவங்கள எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாஸ்கரா யோகம். சூரியனுக்கு 2ல புதன், சந்திரன். சூரியனுக்கு 2ல புதன், சந்திரன் இருந்தாங்கன்னா நல்ல தைரியசாலியா இருப்பாங்க, அதிகார வர்க்கத்தினராகவும் இருப்பாங்க, நல்ல வேதம் படிச்சவங்களா இருப்பாங்க. வேதம் படிச்சு அதே சொல்லி கொடுப்பாங்க. இப்ப நம்ம கூட ஜாதகம் படிக்கிறோம். ஆனா ஜாதகம் வந்து சிலர் பார்க்க மட்டும் தான் முடியும். ஆனா சில பேரு
ஜாதகத்தை சொல்லி கொடுக்கவும் அவங்களுக்கு அந்த பக்குவமும் கிடைக்கும். அதுக்கு வந்து பாஸ்கர யோகம் கூட நம்ம சொல்லலாம். புராணங்களை நல்லா சொல்லி கொடுக்குறவங்க. ஆனந்த யோகம், குரு சந்திரன் லக்னத்திற்கு 11 சூரியன் புதன் லக்னத்துக்கு 5ஆம் பாவகத்திலும் இருந்தா மந்திரி, நீதிபதி, கலைத்துறை நிபுணராக இருப்பாங்க. சில பேர் வந்து இப்போ நடிகைகள்லாம் கூட இந்த ஆனந்த யோகத்துல இருக்காங்க. சில நடிகர்களுக்கெல்லாம் இந்த யோகங்கள் இருக்கு. அதாவது குருவும் சந்திரனும் லக்னத்துல இருக்கிறது, அப்படி இல்லைன்னா 11ஆம் பாவகத்துல இருக்கிறது, சூரியன் புதன் 5ஆம் பாவகத்துல இருக்கிறது. அஷ்டலட்சுமி யோகம். அஷ்டலட்சுமி யோகம் வந்து 6ஆம் இடத்துல ராகு, 10ஆம் பாவகத்துல குரு நின்று ராகுவை பார்த்ததா பார்க்கணும். 6ஆம் பாவகத்துல வந்து ராகு இருக்கணும், 10ஆம் பாவகத்துல குரு நிக்கணும். இவங்களை வந்து ஒருத்தர் பார்க்கணும். பார்த்தாங்கன்னா வீடு, வாகனம், நல்ல பணியாட்கள், அன்பான மனைவி, நல்ல பிள்ளைகள் அவங்களுக்கு கிடைப்பாங்க. நம்ம வந்து இப்போ இடம் வாங்கணும், சில பேருக்கு இடம் வாங்குற வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்ம ஜாதகத்துல பார்ப்போம். அப்போ அந்த இடம் வாங்குற வாய்ப்பு இருக்கான்னா 4ஆம் பாவகத்துல செவ்வாய் பலமா இருக்காரா? செவ்வாய் பலமா இருந்தா அவங்க இடம் வாங்குற யோகம் அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ செவ்வாய் வந்து நம்ம காலி மனைன்னு சொல்லுவோம். புதன் வந்து விவசாய நிலம் சொல்லுவோம். இதெல்லாம் கிடைக்குமா? சில பேருக்கு வந்து விவசாய நிலமா தான் கிடைக்கும், சில பேருக்கு காலி மனை தான் அவங்க வாங்கி போடுவாங்க. பின்னாடி நம்ம அதை வித்துட்டு வீடு வாங்கிக்கலான்னு ஒரு ஐடியால இருப்பாங்க. அப்போ 4ஆம் அதிபதி நல்லா இருக்கணும்னு நம்ம சொல்லுவோம். அப்ப இதுல வந்து பூபதி யோகம். பூபதி யோகம் சந்திரன், குரு, சுக்கிரன் தனுசுல இருக்கணும். சந்திரன், குரு, சுக்கிரன் தனுசுல இருக்கணும். சனி மகரத்துல இருக்கணும். செவ்வாய் வந்து மேஷத்துல இருக்கணும். அப்படி இருந்தா அவங்களுக்கு பூமி யோகம் கண்டிப்பா இருக்கு. உங்க யாராவது ஜாதகத்துல இப்படி ஒரு அமைப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு பூபதி யோகம் இருக்கான்னு நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்ற யோகம்னா உங்களோட ஜாதகத்துல இருக்கான்னு அப்படி நீங்களே செக் பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்படி நம்ம ஜாதகத்துல பார்க்க முடியலன்னா நம்மளோட பிள்ளைகள், கணவர், அவங்களுடைய இல்லைன்னா நண்பர்கள், இவங்க யாராவது உங்ககிட்ட ஜாதகம் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க எழுதி போட்டுட்டு அதுல செக் பண்ணிட்டே வாங்க. நம்ம வந்து எல்லா யோகங்களும் நம்ம மனப்பாடம் பண்ண முடியாது, ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்ப நம்ம இதெல்லாம் வந்து ஈஸியா நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, நம்மளுடைய நண்பர்கள், உறவினர்கள் இவங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு இந்தந்த யோகங்கள் அவங்களுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டோம்னா அது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். சரி பரவாயில்ல, இவங்களுக்கு இந்த நல்ல யோகம் இருக்கு, பூபதி யோகம் இருக்கு, பாஸ்கரா யோகம் இருக்கு. அப்ப நம்மளுக்கு வந்து அது ஈஸியா மனப்பாடம் ஆயிடும். சரிங்களா? சரி, பூபதி யோகத்துல வாகனம், பூமி, நல்ல பணியாட்கள் அவங்களுக்கு கிடைப்பாங்க. பிரம்ம யோகம், ஒருத்தர் ரொம்ப ஏழையா இருக்காரு, எப்பதான் அவர் வந்து முன்னேறுவாரு, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு நல்ல திசா புத்திகள் இயங்கணும். நல்ல திசா புத்தி இயங்குனா அப்போ நல்ல யோகங்களும் அவருக்கு இருக்கணும். அப்படி நல்ல யோகங்கள் இருக்கும்போது புதன் 1, 4, 7, 10ல குரு, சுக்கிரன் இருக்கணும். அப்படி இல்லைன்னா 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் ஒன்னா இருக்கணும். அப்படி இருந்துட்டு குருவும் சுக்கிரனும் ஒன்னா இருக்கணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு ஏழையா இருந்தாலும் அவங்களுடைய திசாபுத்தி காலங்கள்ல நல்ல பணக்காரரா ஆவாங்க. நல்ல பதவி, பட்டம், புகழ் இது எல்லாமே அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அப்புறம் வந்து சித்திர யோகம், சித்திரக்கார யோகம். சித்திரம்னா நம்ம சொல்லுவோம் நல்ல டிராயிங் பண்றது, ஆர்டிஸ்ட். ஆர்டிஸ்ட் யோகா யாருக்கெல்லாம் இருக்கு? சில குழந்தைகள் வந்து பிறக்கும் போதே நல்லா நம்ம கிறுக்கிக்கிட்டே இருப்பாங்க, செவர்ல எல்லாம் கிறுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கிட்ட நம்ம ஒரு நோட்டை கொடுத்துட்டு இந்த நோட்ல நீ கலர் பண்ணு, பென்சில்ல டிராயிங் வரைங்க அப்படின்னா அது குழந்தையில இருந்து அவங்களுக்கு அந்த டிராயிங் பழக்கம் நல்லா வந்துடும். அவங்களுக்கு எப்படி இருக்கு யோகம்னா,
லக்னத்துல 4-7-10 லக்னத்துல அப்படின்னா 4-7-10 புதன், குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கலை நிபுணர்கள், சங்கீத வித்வான்கள், சிற்பக்கலை வல்லுநர்கள், சிற்பம்லாம் நிறைய பேர் செதுக்குவாங்க. நம்ம மகாபலிபுரத்துல நிறைய பேர் வந்து சிற்பங்கள்லாம் செதுக்குவாங்க. அவங்களுக்கு இந்த யோகங்கள்லாம் இருக்கும். புதனை நம்ம என்ன சொல்லுவோம், நுண்ணறிவு, நுட்பக்கலைன்னு சொல்லுவோம். அப்ப நுட்பக்கலை அப்படின்னும் போது அதுல சித்திரமும் வந்துடும். சித்திரம்னா நல்லா டிராயிங் பண்றது, அதுவும் வந்து சிலைகள் வடிக்கிறது, அதுக்கப்புறமா வந்து நம்ம மர வேலைப்பாடு, மரத்துல சாமி சிலைகள் செய்யறது, இது எல்லாமே வந்து சிற்பக்கலை தான். அதுக்கப்புறம் வந்து கௌரி யோகம். கௌரி யோகம்னா 1-5-9 அல்லது 4-7-10 சந்திரன் ஆட்சி உச்ச வீட்டுல இருக்கிறது இருந்துட்டு, சந்திரன் வந்து ஆட்சி உச்சத்துல இருக்கணும், குருவும் பார்க்கணும். அவங்கள குரு பார்த்ததுன்னா நல்ல உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவரா இருப்பார். நல்ல பெரிய குடும்பத்துல, நல்லா வந்து பெரிய குடும்பம்னா என்ன சொல்லுவோம், ஊர்ல ஒரு பெரிய தலைக்கட்டு, இவர் பெரியவங்க, அவரு சொன்னா எல்லாரும் ஊர் மக்கள் எல்லாரும் கேட்பாங்க. அதுதான் வந்து பெரிய குடும்பங்கள். நல்ல அவர் வந்து நிறைய மக்களுக்கு சேவை பண்ணியிருப்பாரு, நல்ல குடும்பத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அரசராலும் மக்களாலும் புகழப்படுவார், கௌரி யோகம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கந்தர்வ யோகம். குரு, சூரியன், சந்திரன். குருவும் சூரியனும் சந்திரனும் 10ஆம் அதிபதியோட 11ல இருந்தா சங்கீதம், நடனம், நாட்டியம், சித்திரம், வாத்தியம் வாசிப்பதில் புகழை பெறுவார். இப்பெல்லாம் சின்ன குழந்தைங்களாம் வந்து நிறைய டிவியில, விஜய் டிவியில வராங்க. சின்ன வயசுல நல்லா அழகா பாட்டு பாடுறாங்க, இசை கச்சேரி பண்றாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு சின்ன வயசுல இப்படிலாம் ஒரு வாய்ப்பு கிடைக்கலையேன்னு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா இப்ப இருக்கிற குழந்தைங்களாம் நல்ல புத்திசாலியா இருக்காங்க. ஆனா பேரண்ட்ஸ் அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்றாங்க, உதவி செய்து குழந்தைங்கள வந்து எல்லா கிளாஸ்க்கு கூப்பிட்டு போறாங்க. வீணை படிக்கிறதுக்கு, பாட்டு கச்சேரிக்கு, எல்லாமே வந்து பாட்டு பாட கிளாஸுக்கு கூட்டிட்டு போய் கத்து கொடுக்குறாங்க. நம்மளுக்குலாம் அந்த அளவுக்குலாம் அந்த காலத்துல நம்மள அந்த அளவுக்கு யாரும் வந்து சப்போர்ட் பண்ணல. ஆனா இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்றாங்க. நம்ம வந்து வீட்லயே தான் பாட்டு பாடுவோம், சின்ன சின்ன பாட்டா பாடிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். ஆனா இப்ப கிளாஸ்ல எல்லாம் கூட்டிட்டு போய் பாட்டு பாடுறாங்க. விஜய் டிவில எல்லாம் நல்ல பெரிய சிங்கரா இருக்காங்க. அவங்களுக்கு என்ன யோகம்னா கந்தர்வ யோகம். குரு, சூரியன், சந்திரன் 10ஆம் அதிபதியோட அல்லது 11ஆம் அதிபதியோட சேர்ந்திருக்கணும். சுப அசுப யோகம், சௌமிய யோகம். லக்னத்துக்கு 2 புறமும் சுப கிரகம் இருந்ததுன்னா அதை நம்ம சுப கர்த்தாரி அப்படின்னு சொல்லுவோம். லக்னத்துக்கு 2 புறத்துலயும் சுப கிரகம் இருக்கணும், அது வந்து சுபகர்த்தாரி. நம்ம ஒரு நல்ல விஷயம் செய்யறோம்னா நம்மளுடைய நண்பர்களும் உறவினர்களும் நம்மளுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். அது மாதிரிதான் கிரகங்கள். ஒரு விஷயம் நம்மளுக்கு நல்லது பண்ணும்போது நம்மளுக்கு சப்போர்ட்டா இருக்காங்கன்னா அந்த கிரகங்கள், குரு, சுக்கிரன், புதன், இவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா நம்ம வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி கிரகங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணாங்கன்னா நம்ம இன்னும் உயர்வான நிலைக்கு வருவோம். ஆனா அதுவே அசுப கிரகங்கள் 2 பக்கத்துல இருந்தா ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, 2 அசுபர்கள் நடுவுல ஒரு நல்லவர் மாட்டிடுவாரு. இப்போ நம்மளுடைய மகாபாரதத்துல துரியோதனனுக்கு கர்ணன் இருப்பார். கர்ணன் ரொம்ப நல்லவர், துரியோதனன் நல்லவர் தான். ஆனா அவருக்கு இடம் வேணும், நம்மளுக்கு இந்த நாடு வேணும் அப்படின்ட்டு சண்டை போடுவார். கர்ணன் என்ன பண்ணுவாரு, அதுக்கு சரி வேற வழி இல்லை, நமக்கு இவர் வந்து ஒரு நல்ல நண்பர் ஆயிட்டாரு, நமக்கு ஒரு அரச பதவி கொடுத்திருக்காரு, அதனால நம்ம இவருக்கு கெட்டவனாக இருந்தாலும் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணிடுவாரு. வேற வழி இல்லை அவரால. ஏன்னா அவர் வந்து நல்ல பதவி கொடுத்தாரு, ஒரு நல்ல நண்பனா அவருக்கு எல்லா சலுகைகளும் கொடுத்ததால கர்ணனால துரியோதனனை விட்டு கொடுக்க முடியல. அது மாதிரி நிறைய நல்ல நண்பர்கள் இருக்கும்போது, கெட்ட நண்பர்கள் துணை இருந்தா அவங்க வந்து தப்பு பண்ணும் போதும் நம்மளால வேற வழி இல்லை.
ஏன்னா நம்மளுக்கு நல்லது செஞ்சுட்டாங்க இல்லையா, அதனால அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டா இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுடும். அதுக்கப்புறம் வந்து விஜயலட்சுமி யோகம். செவ்வாய் வந்து ஆட்சி உச்சத்துல ராகுவோட இருந்து குரு பார்த்ததுன்னா விஜயலட்சுமி யோகம். செவ்வாய் வந்து ஆட்சி உச்சத்துல இருக்கணும், அது ஒரு ராகுவும் கூட இருக்கணும், குரு பார்வை இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அவங்களுக்கு லட்சுமி யோகம், லட்சுமியோட கடாட்சம் அவங்களுக்கு அதிகமா கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து மகுட யோகம். குரு ஆட்சி உச்சம் பெற்று 9ஆம் அதிபதி சுபராக இருந்து 10ல் சனி நின்றுச்சுன்னா காட்டுல இருந்தா கூட அவங்க பெரிய தலைவராகவே இருப்பாங்க. ஆனா கிராமப்புறங்கள்ல காட்டு பகுதியில நிறைய பேர் இருக்காங்க, ஆனா அதுலயும் ஒரு தலைவர் இருப்பாங்க இல்லையா. கிராமத்துல இருந்தாலும் அதுக்கு ஒரு தலைவர், காட்டுவாசியா இருந்தாலும் அதுக்கு ஒரு தலைவர். அவர் சொல்றதை எல்லாரும் கேட்பாங்க. அப்ப அவருக்கு என்ன அமைப்பு இருக்கு, என்ன யோகம் இருக்குன்னா மகுட யோகம். குரு ஆட்சி உச்சத்துல இருக்கணும், 9ஆம் அதிபதியும் சுபரா இருக்கணும், 10ல சனி பகவான் நிக்கணும். அப்படி இருந்தாங்கன்னா காட்டில் குடியிருந்தாலும் அவங்க நல்ல தலைவரா இருப்பாங்க, வாழ்க்கையில நல்ல முன்னுக்கு வருவாங்க, பதவி உயர்வு கிடைக்கும். முத்திரிகா யோகம். முத்திரிகா யோகம்னா குரு சுக்கிரன் சந்திரன், குரு சுக்கிரன் சந்திரன் 1 5 9 திரிகோணத்துல 4 7 10 கேந்திரத்திலையும் இருக்கணும். இதுல ஒரு கிரகம் ஆட்சி உச்சத்துல இருந்ததுன்னா நம்மளுடைய உள்ளங்கையில கடவுளுடைய அச்சு, அந்த வந்து முத்திரை, கடவுளுடைய முத்திரை இருக்கு. நம்மளுக்கு நிறைய பேர் வந்து சிவனுடைய பக்தரா இருப்போம் நம்ம. அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு சிவன் தான் ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு பெருமாள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவங்களுக்குலாம் வந்து இந்த முத்திரிகா யோகம்னு இருக்கு. குரு சுக்கிரன் சந்திரன் 1 5 9ல 4 7 10ல இருக்கணும். இதுல வந்து எல்லா கிரகமும் ஆட்சி உச்சத்துல இருக்கணும். எல்லா கிரகமும் ஆட்சி உச்சத்துல இருந்தா தெய்வீக முத்திரை இருக்கும், நல்ல நீதிபதியா இருப்பாரு, மந்திரி பதவி கிடைக்கும். கடகத்துல இருந்தா குருக்களா இருப்பாரு. கடகத்துல இந்த கிரகங்கள் குரு சுக்கிரன் சந்திரன் கடகத்துல இருந்தாங்கன்னா அவங்க வந்து குருக்களா இருப்பாரு. தனுசு மீனத்துல குரு சுக்கிரன் சந்திரன் இருந்தாங்கன்னா மந்திரியா இருப்பாரு, நல்ல ஆளுநரா இருப்பாரு. ரிஷபம் துலாம் இதுல குரு சுக்கிரன் சந்திரன் இருந்தாங்கன்னா நல்ல நிறுவனத்திற்கு, நல்ல ஒரு பெரிய ஆபீஸ்க்கு தலைவரா இருப்பாரு. முத்திரை என்ன முத்திரை இருக்குன்னா அவங்க உள்ளங்கையில சங்கு, சக்கரம், வில், அம்பு, தாமரை, மீன், இதுல ஏதாவது ஒரு சிம்பிள் வந்து அவங்களுக்கு கையில் தெரியும். சில பேருக்கு மச்சம் மாதிரி இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். சிவலிங்க முத்திரை கூட சில பேருக்கு இருக்கும். அல்லது 3 நட்சத்திரம், உள்ளங்கையில 3 நட்சத்திரம் இருக்கும், அவங்களுக்கு இந்த மாதிரி யோகங்கள் கண்டிப்பா இருக்கும். மோட்ச யோகம். குரு கேது. நிறைய பேருக்கு வந்து குரு கேது இணைவு இருந்தாலே நம்ம என்ன சொல்லுவோம், அவங்களுக்கு அறநிலைத்துறை, கோவில்ல அறநிலைத்துறையில அவங்களுக்கு பதவி கிடைக்கும். அதுக்கப்புறமா வந்து நல்ல அர்ச்சகர்கள் இருப்பாங்க, கோவில் அர்ச்சகர்களா இருப்பாங்க. இது வந்து யாருக்கெல்லாம் அதிகமா இருக்குன்னா குரு கேது 5 9 12ல இருக்கணும். 5 9 12ஆம் பாவத்துல இருக்கணும். அப்படி இல்லைன்னா விருச்சிக அல்லது மீனத்துல குரு கேது இணைவு இருக்கணும். அப்படி இல்லைன்னா 12ஆம் பாவகமா அது அமையும். விருச்சிகமோ மீனமோ 12ஆம் பாவகமா அது அமைஞ்சு அதுல குரு கேது இருந்தா அவங்களுக்கு மறுபிறவி இல்லை, அவங்களுக்கு வந்து மோட்ச யோகம்னு சொல்லுவோம். சரிங்களா. அடுத்து வந்து காமதேனு யோகம். காமதேனுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், நிறைய பணம், காசு, பொருள், புகழ் இது எல்லாமே கிடைக்கும்னு சொல்லுவோம். அது எப்படின்னா கும்பராசியில சுபகோள்கள் என்ன சொல்லுவோம், குரு சுக்கிரன்
புதன், வளர்பிறை, சந்திரன். இதுல ஏதாவது கிரகங்கள் கும்பத்துல இருக்கணும். ஆனா எந்த தோஷமும் இருக்கக்கூடாது. சர்ப தோஷமோ, செவ்வாய் தோஷமோ, நாகதோஷமோ, அவங்களுக்கு இந்த தோஷங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இல்லாம இருந்து மேஷத்துல குரு, சூரியன், சந்திரன் இருந்தா அவங்களுக்கு காமதேனு யோகம் இருக்கும். கடவுளுடைய அருளை பெற்றவங்களா இருப்பாங்க. கடவுளோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு கண்டிப்பா வேணும் இல்லைங்களா? அப்ப அவங்களுக்கு காமதேனு யோகம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். தனக்கு வேண்டியதை தானே தேடிக்கொள்வார். யார்கிட்டயும் போய் கேட்கணும்னு அவசியம் இல்லை. அவருக்கு வேணுன்றது அவரே வந்து நினைச்சாலே அவருக்கு கிடைக்கும். அதுதான் காமதேனு யோகம். அடுத்து நாபி யோகம். குரு 11ல இருக்கணும். 11ஆம் இடத்துல இருக்கணும். அதனுடைய அதிபதி குருவுக்கு 11ல இருக்கணும். குரு வந்து லக்னத்துக்கு 11ல இருக்கணும். 11ஆம் அதிபதி குருவுக்கு 11ல இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா 30 வயசுக்கு மேல எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் வரும். திடீர் அதிர்ஷ்டம் வந்து 30 வயசுக்கு மேல சிலருக்கு கிடைக்கும். அது எப்போ வரும்னா, கும்ப லக்னத்துக்கு 11ல குரு இருக்கணும். குரு அந்த அதிபதி 11ஆம் அதிபதி 11ல இருக்கணும் குருவுக்கு. அப்படி இருந்தா 30 வயசுக்கு மேல அவங்களுக்கு நாபி யோகம், திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். அடுத்து வந்து பிரசண்ட யோகம். எல்லா கிரகங்களும் மிதுனம், கன்னி அல்லது கடகம் அல்லது தனுசு, மீனத்துல இருந்தா படைத்தலைவர், நம்மளால படைத்தலைவர், போலீஸா இருக்காங்க, ஆர்மியில இருக்காங்க, உயர் பதவியில இருக்காங்கன்னா, உயர் பதவியெல்லாம் யாருக்கெல்லாம் கிடைக்கும்? நிறைய பேர் கேட்பாங்க, எனக்கு உயர் பதவி கிடைக்குமா? உயர் பதவிக்கு நான் வந்து போயிட்டு இருக்கேன், எனக்கு வந்து நிறைய தடையா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இவங்களுக்கு இந்த யோகங்கள் இருக்கா? உயர் பதவி யோகம் இருக்கா? அதுக்கு பேரு பிரசண்ட யோகம். மிதுனம், கன்னி, கடகம், தனுசு, மீனத்துல எல்லா கிரகங்களும் இருக்கும். 5, 7, சில பேர் நேரத்துல 5 கிரகம் 6 கிரகம் இருக்கும். அப்படி எல்லா கிரகமும் இருந்ததுன்னா படைத்தலைவர், உயர் பதவி, போலீஸ் அதிகாரிகளாக இருப்பார்கள். சில பேருக்கு வந்து சன்னியாசி யோகம். சன்னியாசினா நம்ம வந்து சங்கராச்சாரியர் சொல்லுவோம், நம்ம சாய்பாபா சொல்லுவோம், ரமண மகரிஷி, நிறைய நம்மளுக்கு மகான்கள் இருக்காங்க. அவங்களாம் வந்து சன்னியாசி தான். அப்ப அவங்களுக்குள்ள என்ன பாவகம், என்ன வேலை செய்யுதுன்னா, 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் 12ல் இருந்தாலும் 12ஆம் பாவகத்தை பார்த்தாலும் சரராசி, உபயராசியாக இருந்தாலும் அவங்களுக்கு இப்படிப்பட்ட யோகம் கிடைக்கும். அவங்க அப்படிப்பட்ட சில பேர் என்ன பண்ணாங்க, விவேகானந்தர் மாதிரி வெளிநாடுக்கு சென்று மதத்தை பரப்புவார்கள். நம்ம உள்நாட்டுல மட்டும் இருக்காங்க, வெளிநாட்டு கூட போய் விவேகானந்தர் நம்மளுடைய மதத்துல பரப்புனாங்க. அதுவும் வந்து அவரும் சன்னியாசி யோகம் தான். 9, 10ஆம் அதிபதி 12ல இருக்கணும். 12ஆம் பாவகத்தை பார்க்கணும். அதாவது சரராசி, உபயராசியா இருக்கணும். குருவும் பார்வையாக இருக்கணும். அடுத்து புஷ்பகலா யோகம். சந்திரனும் லக்னாதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருக்கணும். அப்படி பரிவர்த்தனை இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அன்புள்ளவர்களாக இருப்பார்கள். ஏன்னா சந்திரனாலே நம்ம அன்புதான் சொல்லுவோம் இல்லைங்களா? அதனால ரொம்ப அன்பானவராகவும் பெரும் பணக்காரராகவும் இருப்பார்கள். புஷ்பகலா யோகம் வந்து சந்திரனும் லக்னாதிபதியும் பரிவர்த்தனை பெற்று இருந்தால் அன்புள்ளவர்களாகவும் பெரும் பணக்காரர்களாகவும் இருப்பார்கள். அடுத்து பர்வதா யோகம். பர்வதா யோகம்னா பலசாலி. பெண்களை வந்து நிறைய பேர் மதிப்பாங்க. சில பேர் வந்து பெண்களை மதிக்கவே மாட்டாங்க. சில பேர் வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்கள கூட அம்மா வாங்கம்மா உட்காருங்கம்மா அப்படின்னு குழந்தைங்கள சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப வந்து கம்மி தான். சில பேர் தான் அது மாதிரி சொல்லுவாங்க. எல்லாரும் வாமா போமா அப்படின்ற, வாங்கம்மா உட்காருங்கம்மா, சாப்பிடுங்கம்மா, தண்ணி குடிங்கம்மா அப்படின்னு சின்ன குழந்தைங்கள கூட சொல்லுவாங்க. அது யாருக்குன்னா பர்வதா யோகம்.
சுப கிரகங்கள் 1, 4, 7, 10 கேந்திரத்துல இருக்கணும். சுப கிரகங்கள் 1, 4, 7, 10 இருக்கணும். 6, 8, 12 எந்த கிரகமும் இருக்கக்கூடாது. எல்லா கிரகமும் 1, 4, 7, 10 தான் இருக்கணும். 6, 8, 12 எந்த கிரகமும் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறவங்க நல்லா படிப்பாங்க, நல்ல புத்திசாலியா இருப்பாங்க, தாராள மனமுடையவர்களா இருப்பாங்க, பெண்களை அதிகமா மதிப்பாங்க, நல்ல மதிப்பை இருக்கும். அவங்களுக்கு பெண்ணுடைய நண்பர்கள் அதிகமா இருப்பாங்க. ஏன்னா மதிச்சாதானே அவங்க கிட்ட நல்ல நண்பர்களாக இருப்பாங்க. சரிங்களா? ஸ்ரீகாந்த யோகம். ஸ்ரீகாந்த யோகம் லக்னாதிபதியும் சூரியன் உச்சத்திலையும் சந்திரன் உச்சத்திலையும் ஆட்சியிலையும் இருந்தா, ஸ்ரீகாந்த யோகத்துல லக்னாதிபதி சூரியன் சந்திரன் ஆட்சி உச்சத்துல இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க வந்து சிவனடியார்களாக இருப்பார்கள், கடவுள் அருளை பெற்றவர்களாக இருப்பார்கள். எல்லாரும் சிவனடியார்களா இருக்க முடியாது. சிலர் தான் சிவனடியார்களா சிவனே கதின்னு இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்ரீகாந்த யோகம் இருக்கும். லக்னாதிபதி சூரியன் சந்திரன் ஆட்சி உச்சத்துல இருக்கணும். அவங்களுக்கு சிவனடியார்களா இருப்பாங்க, கடவுளுடைய அருளை பெற்றவர்களாக இருப்பாங்க. வாக்கு சுத்தமாக இருக்கும். சங்க யோகம். சங்க யோகம்னா 5ஆம் 6ஆம் அதிபதிகள் 4, 7, 10 இருந்தாலும் லக்னாதிபதி ஸ்திர ராசியில் இருந்தாங்கன்னா நீண்ட ஆயுள். யாருக்கெல்லாம் நீண்ட ஆயுள் இருக்கு, நிறைய பேர் வந்து 100 வயசுக்கு மேலெல்லாம் இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப கம்மி தான், குறைவானவங்க தான். தாம்பரத்துக்கிட்ட திருக்கோவிலூரான் அப்படின்னு ஒரு சித்தர், வாழும் சித்தர், நீங்க வந்து யூடியூப்ல போட்டீங்கன்னா வரும். அவருக்கு 109 வயசு ஆகுது. அந்த கோவிலூரான் அந்த சித்தர் பேரு, 109 வயசு. அவர் வந்து ஜாதகம் எப்படி பார்க்கிறார், அவர் ஜாதகம் பார்க்கிறார். அவர் வந்து நம்ம கை ரேகையில பார்க்குற மாதிரி அவருக்கு காலில் ரேகையில அவர் ஜாதகம் பார்க்குறாங்க. பார்த்து அவர் கண்ணாடி கூட போடலை, கண்ணாடி போடலை, பார்க்கறதுக்கு 50 வயசு மாதிரி தான் அவர் தோற்றமே இருக்காரு. அவரு நான் பார்த்தோன்னே என்ன இப்படி இவ்வளோ சின்ன வயசா இருக்கீங்களா அப்படின்னு, இல்லைம்மா எனக்கு வந்து 108 ஆகுது. இப்போ போன ஜூலைல தான் அவருக்கு 109 வயசு ஆச்சு. டாக்டர்லாம் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அவருடைய ஸ்கின்னு பார்த்துட்டு பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, தினமும் நான் தியான பயிற்சி செய்கிறேன், உடற்பயிற்சி செய்கிறேன், நிறைய தூரம் தினமும் 2 கிலோமீட்டர் தூரம் நான் நடந்துட்டு தான் இருக்கேன், உணவுகளில் கட்டுப்பாடாக இருப்பேன், ரொம்ப வந்து வெளி உணவுகள்ல நான் அதிகமாக சாப்பிட மாட்டேன், இயற்கை உணவுகளை நான் அதிகமாக விரும்பி சாப்பிட்றேன், அதனால்தான் என்னோட உடம்பு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவர் வந்து தண்ணியிலேயே தியானம் பண்றாங்க. தண்ணியில, மலை உச்சியில, மர கிளைகளுக்கு நடுவுல உட்காந்து தியானம் பண்றாங்க. தியான பயிற்சிகளும் அதிகமா செய்தோம்னா நம்மளுடைய உடம்பு வந்து திடகாத்திரமா இருக்கும். அப்போ அவங்களுக்குலாம் வந்து நீண்ட ஆயுள் இருக்கும். அது எந்த யோகம்னா சங்க யோகம். 5ஆம் 6ஆம் அதிபதிகள் 4, 7, 10 இருந்தா, லக்னாதிபதியும் ஸ்திர ராசியில் இருந்தா நீண்ட ஆயுள் இருக்கும், எல்லா சுகங்களையும் அனுபவிப்பார். அதுக்கப்புறம் வந்து விகாச யோகம். 4இல் புதன், குரு, சுக்கிரன், சந்திரன் இவர்களை குரு பார்த்தால் குடும்பத்திற்காகவே உழைப்பார். சில எல்லாம் வந்து குடும்பத்துக்காகவே உழைப்பாங்க. 50 வயசாயும் கல்யாணம் பண்ணாமலே இருப்பாங்க. என்னன்னா அவங்க வந்து அக்காவுக்கு கல்யாணம் பண்ணுவாங்க, அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணிடுவாங்க, தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணிடு, எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணிட்டு அவர் திரும்பி பார்க்கும்போது அவர் கல்யாணம் பண்ணாம இருப்பாரு. அவர் குடும்பத்திற்காகவே உழைப்பார். வேற வழி இல்லை, நம்ம இவங்களை காப்பாற்றணும், அவங்கள காப்பாற்றணும், இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். நீங்க கூட நிறைய ஜாதகம் பார்த்துருப்பீங்க. 50 வயசுக்கு மேல கூட நிறைய பேர் கல்யாணம் ஆகாம இருந்திருக்கு. அவங்களோட ஜாதகம்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா, தம்பி தங்கச்சிக்கு பண்ணிட்டேன், அண்ணனுக்கு பண்ணிட்டேன், அதனால நான் பண்ணலை அப்படின்வாங்க. அவங்களுக்கு விகாச யோகம். 4இல்
புதன், குரு, சுக்கிரன், சந்திரன் இருந்து குரு பார்த்ததுன்னா அவங்க வந்து குடும்பத்திற்காகவே உழைப்பாங்க. சரிங்களா? அடுத்து வந்து விஷ்ணு யோகம். விஷ்ணு யோகம் 2ல குரு, 9ஆம் 10ஆம் அதிபதி 1 5 9ல இருக்கணும். புதனும் கூட இருக்கணும். 2ல 2ஆம் பாவத்துல குரு இருக்கணும். 9ஆம் 10ஆம் அதிபதி 1 5 9 திரிகோணத்துல இருக்கணும். அவங்க கூட புதனும் இருக்கணும். அப்படி இருந்தாங்கன்னா ஜோதிட நிபுணர், ஜோதிடத்திலேயே நிபுணர், நல்லா வந்து ஆராய்ச்சி பண்றவங்களா இருப்பாங்க. மந்திரி பதவி வகிப்பார். மந்திரி பதவி வகிப்பார். நீங்க உடனே எல்லாரும் செக் பண்ணலாம், நம்மளுக்கு இந்த யோகம் இருக்கா, விஷ்ணு யோகம் இருக்கா, நம்ம வந்து நிபுணரா இருப்போமா ஜோதிடத்துல அப்படின்னு நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. நம்மளுக்கு 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி இருக்காங்களா, 2ல குரு இருக்காங்களா, திரிகோணத்துல 9ஆம் 10ஆம் அதிபதியோட புதன் இருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோதிடம் நல்லா வருமா அப்படின்னு நீங்க செக் பண்ணிக்கலாம். ஜோதிடம் நல்லா வருமா அப்படின்னு பார்த்தாதான் நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம படிக்கலாமா வேண்டாம், நிறைய பேர் கேட்பாங்க என்கிட்ட, எனக்கு ஜோதிடம் படிக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனா எனக்கு அந்த வாய்ப்பு இருந்தா தானே நான் படிக்க முடியும் அப்படின்னு கேட்பாங்க. முதல்ல நான் அவங்க வந்த உடனே சொல்லி கொடுக்கும் போது, உங்களுக்கு அந்த ஜோதிடம் வாய்ப்பு படிக்கிற வாய்ப்பு இருக்கா, உங்களோட ஜாதகத்தை கொடுங்க, ஏன் உங்களுக்கு இந்த டவுட்டு காட்டுங்க அப்படின்னு அவங்களோட டேட் ஆஃப் பர்த் போட்டு பார்த்தோம்னா அவங்களுக்கு குரு, புதன், கேது, சனி பகவான், ராகு இல்ல கேது, இவங்களுடைய தொடர்பு இருக்கும். கண்டிப்பா எல்லாருக்கும் ஜோதிடத்துல இந்த தொடர்பு இருந்தா அவங்க ஜோதிடர் நல்லா படிப்பாங்க, நல்லா படிச்சு பெரிய ஜோதிடரா வருவாங்க. உங்க ஜாதகத்துல நீங்க செக் பண்ணுங்க, நல்லா செக் பண்ணி பாருங்க. குரு, கேது, புதன், சனி இது எல்லாமே வந்து தொடர்பா இருக்கும். தொடர்புன்னா 1 5 9ல இருக்கலாம், 4 7 10ல இருக்கலாம், இல்லைன்னா பரிவர்த்தனையை பெற்றிருக்கலாம். புதன், சனி, குரு, கேது இந்த 4 கிரகமும் பரிவர்த்தனை, சார பரிவர்த்தனைனா நட்சத்திரம், ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் நட்சத்திரத்துல இருந்தாலும் அவங்களுக்கு ஜோதிடம் நல்லா வரும், நல்லா பார்ப்பாங்க. சரிங்களா? அதுதான் வந்து ஜோதிட நிபுணர். அப்புறம் வந்து விபரீத ராஜயோகம். திடீர்னு அதிர்ஷ்டம் மாதிரி விபரீத ராஜயோகம். திடீர்னு வந்து ஒரு சாதாரண ஒரு ஏழையா இருப்பாரு, திடீர்னு பார்த்தா ஒரு லக் அடிச்சா மாதிரி, ஒரு லாட்ரி டிக்கெட் அடிச்சா மாதிரி அவர் பெரிய பணக்கார ஆயிடுவார். ஏன் அப்படி ஆனாரு, எப்படி ஆனாரு, எல்லாருக்கும் ஒரு அதிசயமா இருக்கும். என்ன அது திடீர்னு பார்த்தா அப்படியே ரோட்ல போயிட்டு இருந்தாரு, திடீர்னு பார்த்தா இவ்வளவு லட்சாதிபதி ஆயிட்டாரு, திடீர்னு லாட்டரி சீட்டு கிடைச்சிச்சா அப்படின்னு எல்லாரும் யோசிப்பாங்க. அப்ப அந்த மாதிரி யோகம் யாருக்கு இருக்குன்னா 6 8 12ஆம் பாவகத்துல அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்று இருக்கணும். 6ஆம் 8ஆம் 12ஆம் அதிபதிகள் பரிவர்த்தனையில இருக்கணும். சில கிரகங்களும் நீசத்துல இருந்தா கூட யோகமா இருக்கும், நல்ல பலனை கொடுக்கும். ஆனா 8ஆம் பாவக அதிபதி நீசத்துல இருந்தா அந்த பலன் மாறிடும், பலனை கொடுக்காது. ஆனா சுப கிரகங்களா இருந்தா அது நல்ல பலனை தரும். இந்த கிரகங்கள் வக்ரத்தில் இருந்தாலும் யோகத்தை தரும். திடீர் அதிர்ஷ்டம், பண வரவு கிடைக்கும். நிறைய பேரு எனக்கு வந்து சொத்து மேல ஒரு ஆசையே இல்லை, இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு நிறைய சொத்தா சேரும். நகையே வேண்டான்னுவாங்க, எனக்கு இருக்கிற நகையே போதுன்னுவாங்க. அப்புறம் பார்த்தா அவங்களுக்கு நகையா சேரும். எனக்கு புடவையே வேண்டாம், இருக்கிற புடவையே நான் கட்டிக்கிறேன்னுவாங்க, ஆனா புடவையா சேரும். வித்தியாசமா இருக்கும். எனக்கு வேண்டாம் வேண்டாம் அப்படின்னுவாங்க, அவங்களுக்கு நிறைய சொத்து நகை எல்லாமே வந்து சேரும். அவங்களுக்கு என்ன யோகம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உதய பானு யோகம். உதய பானு யோகம் லக்னாதிபதி சந்திரன் உச்சத்துல இருக்கணும், லக்னாதிபதியும் சந்திரனும் உச்சத்துல இருக்கணும், அல்லது பரிவர்த்தனை பெற்று இருக்கணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு பேர் புகழ் நல்லா கிடைக்கும். சொத்து ஆசைப்பட மாட்டாங்க, அவங்க சொத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க, ஆனா அவங்களை தேடி எல்லா சொத்துமே வந்து சேரும்.
சசி மங்கள யோகம். செவ்வாய் சந்திரன் மேஷத்துல இருக்கணும் அல்லது கடகத்துல இருக்கணும். மகரத்துல 1-5-9 இந்த மாதிரி கிரகங்கள் லக்னத்துக்கு 1-5-9 மேஷத்துல கடகத்துல சந்திரனும் செவ்வாயும் ஒன்னா இருந்தாங்கன்னா எப்படியாவது ஏதாவது ஒரு வழியிலையாவது அவங்க பணம் சம்பாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்ன வழியில சம்பாதிக்கிறது? பல வழிகள்ல. ஒருத்தர் வந்து சூப்பர் மார்க்கெட் வச்சிருப்பாரு, ஒருத்தர் வந்து சீட்டு பிடிப்பாரு, ஒருத்தர் தீபாவளி பண்ணு பிடிப்பாரு. இத மாதிரி விஷயங்கள் ஏதாவது ஒரு வகையில பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு வழியில சம்பாரிச்சுட்டே இருப்பாங்க. என்ன வழின்னு சொன்னோம், அவங்க வந்து தொட்டதெல்லாம் துலங்கும் அந்த மாதிரி இருப்பாங்க. அது வந்து சசி மங்கள யோகம். ஏதாவது ஒரு வழியில பணம் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட வழிதான் அவங்களுக்கு சொல்ல வேண்டாம், எல்லா வழியும். அதுக்கு என்ன, சந்திரனும் செவ்வாயும் மேஷத்துல இருக்கணும், இல்லைன்னா கடகத்துல இருக்கணும், லக்னத்துக்கு திரிகோணத்துல இருக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து ஜெய யோகம். ஜெய யோகம்னா 6ஆம் அதிபதி நீசமா இருந்து 10ஆம் அதிபதி உச்சம் இருந்து எந்த தோஷமும் இல்லாம இருக்கணும். 6ஆம் அதிபதி நீசமா இருந்தா கூட பரவாயில்ல, 10ஆம் அதிபதி உச்சமா இருக்கணும், எந்த தோஷமும் இருக்கக்கூடாது. இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில நல்ல வெற்றி கிடைக்கும். ஏதாவது கோர்ட்டு கேஸு போனாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா அவங்க பக்கம் தீர்ப்பு வெற்றியாதான் கிடைக்கும். வழக்கில் வெற்றி, எதிர்பாராத வெற்றி, எதிரிகளை வெல்வார்கள், பெரிய பதவி கிடைக்கும், நீண்ட ஆயுள் உண்டு. சரிங்களா? அடுத்து வந்து இந்திர யோகம். 5ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும், 5ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று அல்லது பரிவர்த்தனை பெற்று சந்திரன் கூட இருக்கணும். இவங்க கூட சந்திரன் இருக்கணும். 5ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் ஆட்சி உச்சமா இருக்கணும், பரிவர்த்தனை பெற்று இருக்கணும், சந்திரன் கூட இருக்கணும். இந்த சேர்க்கை இருந்தாங்கன்னா நல்ல தைரியசாலியா இருப்பாங்க, நல்ல தைரியசாலி. அவ சில பேர்லாம் வந்து சண்டையை பார்த்தாலே ஓடி போய் வீட்டுக்குள்ளார கதவு சாத்திப்பாங்க பயத்துல. சில பேர் சண்டையில போய் விலக்கி விட்டு சமாதானம் பண்ணுவாங்க. அது மாதிரி தைரியசாலியா இருக்கிறவங்க இந்திர யோகம். சரிங்களா? அடுத்து அமலா யோகம். சந்திரனுக்கு அல்லது லக்னத்திற்கு 10ல் சுப கிரகம் குரு புதன் சுக்கிரன் இருந்தா அனைவராலும் விரும்பப்படுவார். அமலா யோகம்னா சந்திரன் அல்லது லக்னத்திற்கு 10ல் சுப கிரகம் குரு புதன் சுக்கிரன் இருந்ததுன்னா எல்லாராலையும் ரொம்ப விரும்பப்படுவாங்க, ரொம்ப ஆசையா பேசுறாங்க, இவங்க நல்லா பேசுறாங்க. சில பேர் வந்து நகைச்சுவையா நிறைய பேர் பேசுவாங்க, அது எல்லாருக்கும் பிடிக்கும். அத மாதிரி பேசுறவங்களுக்கு பேரு அமலா யோகம். அடுத்து வந்து வசுமதி யோகம். சந்திரனுக்கு 3, 6, 10, 11 குரு சுக்கிரன் புதன் இருந்தா அது வந்து வசுமதி யோகம். நல்ல ராஜ யோகம் சொல்லலாம் அவங்களுக்கு. சந்திரனுக்கு 3, 6, 10, 11 குரு சுக்கிரன் புதன் இருந்ததுன்னா ராஜயோகம், வசுமதி யோகம். அடுத்து வந்து சரஸ்வதி யோகம். சரஸ்வதி யோகம் தான் நம்மளுக்கு நிறைய தேவை. ஏன்னா நம்ம நல்லா படிக்கணும் இல்லையா, ஜாதகம் படிக்கணும், நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த யோகம் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். அப்ப சரஸ்வதி யோகம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா குரு புதன் சுக்கிரன் 4, 7, 10 இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா சிறந்த கல்வி, நல்ல வாக்கு, கலைத்திறன் உள்ளவர்களாக இருப்பார்கள். அதுக்கப்புறம் ஸ்ரீகண்ட யோகம். ஸ்ரீகண்ட யோகம்னா ஆன்மீகத்திலே அதிகமான ஈடுபாடு நாட்டம் இருக்கு. சில பேர் வந்து குடும்பத்தை விட்டுட்டும் ஆன்மீகத்துல போவாங்க, சில பேர் குடும்பத்தை பார்த்துக்கிட்டே ஆன்மீகத்திலையும் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து ஸ்ரீகண்ட யோகம் இருக்கான்னு நீங்க பாருங்க. குருக்கள், கோயில் குருக்கள்லாம் வந்து அவங்க தனி. ஆனா ஆன்மீக பணியில ஈடுபடுறவங்க, அதாவது உழவார பணியெல்லாம் நிறைய பேர் செய்வாங்க. அவங்களுக்குலாம் இந்த ஸ்ரீகண்ட யோகம் இருக்கா அப்படின்னு அவங்க ஜாதகம் வாங்கி பாருங்க, உங்களுக்கு தெரியும். சூரியன் சந்திரன் ஆட்சி உச்சத்துல இருக்கணும். சூரியன் சந்திரன் ஆட்சி உச்சத்துல இருக்கணும். 1, 4, 7, 10 இருக்கணும். ஆன்மீக ஈடுபாடு உடையவராக
சிவன் அருள் பெற்றவராகவும் மன உறுதி மிக்கவராகவும் இருப்பார் ஸ்ரீகண்ட யோகத்துல. சரிங்களா? அடுத்து வந்து பாச யோகம். ரொம்ப வந்து பாசமா இருப்பாங்க. எவ்வளவு திட்டினாலும் எவ்வளவு அடிச்சாலும், என்னப்பா இவன் எவ்வளவுதான் நம்ம திட்டினாலும் அடிச்சாலும் நம்ம கிட்ட ரொம்ப பாசமாவே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் வந்து ஒருத்தர் வாட்டி திட்டாலோ அடிச்சிட்டாலோ மனசு வருத்தப்பட்டுட்டு நம்ம கிட்ட சில பேர் பேசாம இருக்காங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் நம்ம என்னதான் அடிச்சாலும் திட்டினாலும் நம்ம கிட்ட ரொம்ப பாசமா இருப்பாங்க. அவங்க யாருன்னா ராகு கேது தவிர 7 கிரகம் 7 கிரகம் இருக்கு. நட்பு ஆட்சி உச்சத்துல இருந்தாங்கன்னா உண்மையான அன்பா இருப்பாங்க. உண்மையா அன்புள்ளம் கொண்டவராக இருப்பார்கள். அவங்க வந்து என்னதான் நம்ம கிட்ட சண்டை போட்டாலும் நம்ம கிட்ட உண்மையான அன்பா இருப்பாங்க. காமயோகம்னா 7ஆம் வீட்டில் 7ஆம் பாவகத்துல குரு, சுக்கிரன், புதன், சுபர்கள், அது சுபர் வீடாவும் இருக்கணும். அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல மனைவி, கணவரா இருந்தா நல்ல மனைவியா இருந்தா நல்ல கணவர் அவங்களுக்கு கிடைப்பாங்க. சரிங்களா? அடுத்து வந்து நீண்ட ஆயுள் யோகம். நீண்ட ஆயுள் யாருக்கெல்லாம் இருக்கு? லக்னாதிபதியும் ஆட்சி உச்சத்துல இருக்கணும். 8ஆம் அதிபதியை அல்லது சனி பகவான சுபர் பார்வை இருக்கணும். சனி பகவானுடைய சுப பார்வை இருக்கணும். அவங்களுக்கு அப்படி இருக்கிறவங்களுக்கு நீண்ட ஆயுள் இருக்கும். கேமத்துருவ யோகம். சந்திரனுக்கு இருபுறமும் கிரகங்கள் இல்லாமல் இருப்பது. கேமத்துருவ யோகம்னா சந்திரனுக்கு 2 புறத்திலையும் எந்த கிரகமும் இருக்காது. அவங்களுக்கு உறவினர்கள், நண்பர்கள் உதவி செய்ய மாட்டார்கள். யாருமே அவங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. வயதான காலத்துல சில பேருக்கு என்ன பண்ணுவாங்க, பிள்ளைங்களாம் வந்து வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க. அப்பா பேரண்ட்ஸை பார்க்கறதுக்கு பிள்ளைங்களாம் பக்கத்திலே இருக்க மாட்டாங்க. ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்குலாம் சந்திரனுக்கு 2 பக்கத்துல ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாருங்க. இல்லைன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனா இதுல ஒரு நல்ல சான்ஸ் என்னன்னா 4, 7, 10ல வேற ஏதாவது சுப கிரகம் இருந்ததுன்னா யாராவது அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க. சந்திரனுக்கு 2 புறத்துலயும் கிரகம் இல்லைன்னா யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா சந்திரனுக்கு 4, 7, 10ல கிரகம் இருந்ததுன்னா அவங்களுக்கு பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க. கிரக மாளிகா யோகம்னா ராகு கேது, அதுக்கு வெளியில ராகு கேதுக்கு வெளியில 7 கிரகமும் வரிசையா இருக்கணும். 7 கிரகமும் வரிசையா இருக்கணும். அப்படி இருந்தா அவங்களுக்கு நல்ல பதவி, கௌரவம், புகழ் தேடி வரும். அப்புறம் வந்து எதிர்பாராத தன லாபம் யாருக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா லக்னாதிபதி 2ல 2ஆம் அதிபதி 11ல இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா திடீர் பணக்காரனா ஆவாரு. சில பேர் வந்து சுய முயற்சியால அவங்களே தன்னுடைய கை கால் ஊனி எந்திரிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில ஜெயிப்பாங்க. அவங்க யாருன்னா லக்னாதிபதியும் 2ஆம் அதிபதியும் 4, 7, 10ல குரு பார்த்ததுன்னா அவங்க சுய முயற்சியால முன்னேறுவாங்க. மத்தியம வயதில் பணக்காரர், அதாவது ஒரு 30 வயசுக்கு மேல அவங்கள எப்படி இருப்பாங்கன்னா லக்னாதிபதி, 2ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி 4, 7, 10ல இருக்கணும். இருந்தது அவங்களுடைய பார்வை, குரு பார்வை இருந்ததுன்னா மத்தியம வயதில் பணக்காரன் ஆவாரு. கடைசி அதாவது ஒரு 60 வயசுக்கு மேல திடீர்னு பணக்காரன் ஆவார். ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில நொந்து நூடுல்ஸ் ஆயிடுவார். ஆனா கடைசியில தான் அவருக்கு வந்து ஒரு வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும். இப்போ நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் அவருக்கெல்லாம் வந்து 40 வயசுக்கு மேலதான் நடிக்கவே படத்துல அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது. அவர் 40 வயசுக்கு மேலதான் நல்லா நடிச்சு அரசியலா வந்தாரு. அதுக்கப்புறமா தான் அவர் பணக்காரனா ஆனார். அவங்கெல்லாம் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முன்னேறினாங்க. அப்பனா லக்னாதிபதியும் 2ஆம் அதிபதியும் சுப கிரகமாக இணைவு பார்வை இருந்தா
4, 7, 10, 1, 5, 9ல இருந்தா வயசான காலத்துல அவங்க பணக்காரனாக மாறுவாங்க. சிறு வயதில் பணக்காரன், சிறு வயதில் பணக்காரனா ஆவாங்க. அவங்க யாருன்னா லக்னாதிபதி, 2ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி, 4, 7, 10 அல்லது 1, 5, 9ல சுபர் பார்வை இருந்தா இளம் வயதிலேயே அவங்க பணக்காரனா ஆவாங்க. உடன் பிறந்தவங்களாக அவங்க எப்படி பணக்காரன் ஆவாங்க? சில பேர் வந்து நம்மளுடைய அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி யாராவது இருந்தாங்கன்னா அவங்க சொத்துக்கள்லாம் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்களால சொத்து கிடைக்குமா அப்படின்னா, லக்னாதிபதியும் 2ஆம் அதிபதியும் 3ல இருக்கும். 3ல இருந்தா சுப கிரகம் பார்வை இருந்ததுன்னா அவங்களுக்கு உடன் பிறந்தவர்களாக பணக்காரர்கள் ஆவாங்க. தாய் மூலமா பணக்காரன் ஆவார்களா? அந்த யோகம் இருக்கா? இருக்கு. அப்படின்னா 2ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் அல்லது பரிவர்த்தனையில இருக்கணும். 2ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி ஒண்ணா இருக்கணும். அவங்க பரிவர்த்தனையில இருக்கணும். அப்படி இருந்து குரு பார்த்தாங்கன்னா அம்மா வந்து பிள்ளைங்களுக்கு சொத்து எழுதி வைப்பாங்க. சரிங்களா? அடுத்து வந்து கடைசியா நம்ம பார்க்க போறது புத்திரன். குழந்தைகளால நம்மளுக்கு பணம் வருமா? குழந்தைகளால நம்மளுக்கு சொத்து கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய 2ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் ஒன்றா இருக்கணும். அப்படி இல்லைன்னா பரிவர்த்தனையில இருந்தா அவங்களுக்கு வந்து புத்திரர்களால குழந்தைகளால பணக்காரன் ஆகலாம். அந்த யோகம் இருக்கு. ஓகேங்களா? யோகங்கள்லாம் நான் முடிச்சுட்டேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். அம்மா நான் முடிச்சுட்டேங்கம்மா. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குங்களாம்மா? சூப்பர்மா. நிறைய விளக்கம் கொடுத்தீங்க. நிறைய நன்றிங்கம்மா. கருத்துக்கள் அனுபவம் ரீதியாகவும் நீங்க சொன்ன விளக்கம் அத்தனையுமே வந்து நம்ம சரியாக ஜாதகத்தில் வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். யாருக்கு சந்தேகம் இருக்கோ மியூட் ஆன் பண்ணிட்டு உங்களை நீங்க அம்மாட்ட அறிமுகப்படுத்திட்டு அதுக்கப்புறமா கேள்வி கேளுங்க. வாங்க. அம்மா வணக்கம். அம்மா மதுரையில இருந்து அளவுசுந்தரம் பேசுறேன். வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா. அம்மா அந்த சகட யோகம் அத சொல்லவே இல்லையே. சகட யோகம் அதுல இருக்குங்களா? சகட யோகம்னு சரி. ஒண்ணு இருக்குல்ல? அது கொஞ்சம் இருக்குங்க சொல்லுங்கம்மா. ஐயா. சொல்லுங்கம்மா. சகல யோகம், சகல யோகம். சகல யோகம் வந்து சகட யோகம் வந்து குருவுக்கும் சந்திரனுக்கும் 6, 8 இருந்தது சகட யோகம். இப்ப குரு 12 இப்ப வந்து இப்ப சந்திரனுக்கு பின்னாடி குரு இருக்காரு. குருக்கு அடுத்து சந்திரன் இருக்காங்க. இப்ப இது வந்து சகட யோகமா இல்ல சகட தோஷமா? எப்படி எண்ணினாலும் சந்திரன்ல இருந்து குரு எண்ணினாலும் குருல இருந்து சந்திரன் எண்ணினாலும் 6, 8 வரணும். 6, 8 வரணும். 12 வந்தான்னா அது வந்து சகட தோஷம் கிடையாது. சகட யோகம் கிடையாது. இல்ல கிடையாதுங்க ஐயா. சரிங்கம்மா, சரிங்கம்மா. அப்புறம் இன்னொரு என்னோட ஜாதகமே நான் சொல்றேன் நானு. தனுசு லக்கணம் வந்து மீனத்துல குரு, விருச்சிகத்துல ராகு, ரிஷபத்துல புதன், கேது. இப்ப இது வந்து ஜோசிடம் வந்து படிக்கலாமா? அதாவது எனக்கு ஜோதிட ஆர்வமா இருக்கு. ஆனா அது சரி. படிக்கலாமா? இது வாய்ப்பு இருக்குங்களா? கொஞ்சம் திருப்பி சொல்லுங்க ஐயா. தனுசு லக்கணம், தனுசு லக்னம். மீனத்துல குரு. மீனத்துல குரு இருந்தாலும் இருக்கலாம் ஐயா. அவர் சொந்த வீட்டிலே இருக்காரு இல்லையா? ஆஹ் அது 4ல வந்துருது. லக்னத்துக்கு 4ல குரு இருக்காரு. ஆஹ் அப்போ உங்களுக்கு நீங்க சொன்னீங்க ஜோதிடம் எனக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல நீங்க சொன்னீங்கல்ல புதன், கேது, இந்த குரு இவங்கெல்லாம் வந்து கனெக்ட் ஆச்சுன்னா வந்து ஜோசியம் படிக்கலாம்னு சொல்லி சொன்னீங்க. ஆமாங்க ஐயா, ஜோசியம். ஆமாங்க ஐயா. நிறைய வந்து யோகங்கள் இருக்கு. நம்மளுக்கு வந்து 300க்கு மேல யோகங்கள் இருக்கு. அது ஓ சில யோகங்கள் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன். இது வந்து சரிம்மா. 4ஆம் பாவகத்துல குரு இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு மீனத்திலே குரு இருக்காங்க. ஆஹ் அப்போ உங்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. நீங்க சரிங்கம்மா. படிக்கலாம். சரி. சரிம்மா. சரிங்க. ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப நன்றி நன்றி. ஐயா. கவிதாமா அப்படியே உங்க தொலைபேசி எண் கொடுத்துருங்க. சரிங்கம்மா. 979 11 83 889.
அடுத்து யாரும் வந்து கேள்வி கேக்குறீங்க? வாங்க. சந்தேகம் இருக்கவங்க கேள்வி கேட்டுக்கோங்க. அம்மா இந்த முதல் முறையா நான் இந்த யூடியூப்ல பேசுறேங்கம்மா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை உங்களை நான் வந்து அடிக்கடி பார்த்துருக்கேன். நான் வந்து நிகழ்ச்சிகளை பார்ப்பேன். யூடியூப்ல வந்து உங்களை கேட்டிருக்கேன் நீங்க பேசுனது. உங்களுடைய அந்த வந்து பாசிட்டிவான விஷயங்கள் நீங்க வந்து நிறைய போட்டுட்டு இருக்கீங்க ஆன்மீக நலம்ல. அதுல பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி பரவாயில்ல, இவங்கள மாதிரி நம்மளும் ஒரு நாள் ஆகணும், நம்மளும் வந்து நல்லா பேசணும் அப்படின்ட்டு. ஆனா எனக்கு வந்து நல்லா பேச வருமான்னு கொஞ்சம் டவுட்டா இருந்தது. அதனால தான் நான் மீனா அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குன்னா, அம்மா நீ படிக்கிற மாதிரி பேசுறீங்க, கொஞ்சம் வந்து நார்மலா பேசுங்கம்மா அப்படின்னாங்க. அவங்க தான் எனக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க. மீனா கந்தன் அம்மா கொடுத்தாங்க எனக்கு. எனக்கு வந்து இந்த கவலைப்படாதீங்க. வாய்ப்பு சரி, ரொம்ப வாய்ப்புகள் வரும். கண்டிப்பா. மீனாக்கர் இன்னும் தொடர்ந்து உங்களுக்கு வாய்ப்புகள் வரும். வார வாரம் தம்பி பண்ணிட்டு இருக்காருங்க. மணிகண்டன் தர்மசாஸ்தா அவங்க. சரிங்கம்மா. அவங்களுக்கும் உங்க நம்பர் கொடுக்குறேன். புதன்கிழமை நீங்க பேசுற மாதிரி இருக்கும். சரிங்களா? சரிங்கம்மா. வாய்ப்புகளை சரிங்கம்மா. மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்கம்மா. கண்டிப்பாம்மா. இது இப்ப நான் இது சொன்னதெல்லாம் கரெக்டா இருக்குங்களாம்மா? ரொம்ப சரியா இருக்குமா. என்னுடைய எந்த ஸ்பீச் வந்து ரொம்ப வேகமா இருந்தது, கரெக்டா இருந்ததுங்களா? அதுதான் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்குமா. ரொம்ப நிதானமா, பொறுமையா, கரெக்டா, தெளிவா சொல்லியிருக்கீங்க. நான் அந்த வீடியோ உங்களுக்கு சென்ட் பண்றேன். ஒரு வாட்டி நீங்க பார்க்கும்போது தெரியும் சரிங்கம்மா. உங்களுக்கு. ரொம்ப அழகா இருந்தது. சரிங்களா? குழந்தைக்கு சொல்றவங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. சரிங்கம்மா. சரிங்களா? சரிங்கம்மா. குரு, நன்றிங்கம்மா. இன்றைய குரு நீங்க தான். இனிமேல் நீங்க தான் குரு. மானசீக குரு நீங்க தான். சரிங்களா? யார் நமக்கு தெரியாத விஷயத்த கத்து கொடுக்குறாங்களோ அவங்க நமக்கு மானசீகமான குரு தான். வயதே இது காரணம் கிடையாதுங்க. சின்ன குழந்தையா இருந்தாலும் சரிங்க. சரிங்களா? சரிங்கம்மா. நமக்கு தெரியாத சொல்லி கொடுத்தாங்கன்னா நமக்கு அவங்க குரு தான். சரிங்கம்மா. சரிங்களா? ஹஸ்பண்ட் தான் சொல்லுவார். ஆ 2010ல இருந்து நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்க அப்படின்னா, பொதுவாவே நான் வந்து எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன். நான் 2007ல வந்து தொட்டேங்க அஸ்ட்ராலஜிய. சரிங்களா? உடனே டிப்ளமோ அஸ்ட்ராலஜி தான் முடிச்சேன். ஆனா 2010 அப்படிங்கும்போது நான் நிறைய மாநாடுகள்ல, கருத்தரங்கள்ல போய் மாசம் மாசம் கலந்துக்கிட்டேன். நீங்க அந்த மாதிரி வந்து வெளியில வந்து நீங்க கத்துக்கும் போதுதான், ஏன்னா நம்ம யூடியூப் சேனல்லாம் பாக்குற விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அனுபவங்கள் இருக்கான்னா மேக்சிமம் குறைவுதான். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா பேசுற விஷயங்கள் வேற. ஆனா இன்னைக்கு புத்தகத்தை பார்த்து ஆடியோ கொடுத்து பேசுறவங்களும் இருக்காங்க. 10 பேர் பேசுறத ஒண்ணா ஒரு சார வந்து குடுக்குற யூடியூப் சேனலும் இருக்கு. சரிங்களா? ஆனா கருத்தரங்குல வந்து பாத்தீங்கன்னா, அவங்க நேரடியா பேசும்போது, அவங்க நெறைய விஷயம் குடுப்பாங்க. அந்த மாரி நீங்க எல்லாம் வெளிய வந்து இன்னும் கொஞ்சம் டிராவல் பண்ணி கத்துக்கிட்டீங்கன்னா, நீங்கலாம் எங்களுக்கு மேல வந்துருவீங்க. அத மட்டும் முயற்சி பண்ணுங்க. உங்க சரிங்களா? கூட டிராவல் பண்ணணும்மா. நான் எனக்கு மீனா கந்தன் அம்மா கூட உங்க கூட டிராவல் பண்ணிட்டே இருக்கணும்மா எனக்கு. கைய மட்டும் பிடிச்சுக்கோங்க. நாங்க அழகா கூட்டிட்டு வந்துர்றோம். சரிங்களா? ஒரு கை கண்டிப்பாம்மா. நான் தரேன். கண்டிப்பாங்க. ஒரு கை மீனம்மா குடுத்துருவாங்க உங்களுக்கு. ஆல்ரெடி குடுத்துட்டாங்க. சரிங்களா? ஆமா மேடம். இத கை கொடுத்துருக்காங்க எனக்கு. கெட்டியா புடிச்சுக்கோங்க. சரிங்களா? நாங்க பாத்துக்குறோம் உங்கள. சரிங்கம்மா. சரிங்கம்மா. எல்லா வாய்ப்புகளும் வந்துட்டே இருக்கும். பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? சரிங்க. கண்டிப்பாங்க. ஓகே, ஓகே. நன்றிம்மா, நன்றிம்மா. மீனா அம்மா அடுத்து ஆன்ஸ் பண்ணியிருக்காங்க. மீனம்மா வாங்க. அம்மா பேசுங்கம்மா. வணக்கம்மா. அம்மா மியூட் நீங்க எடுத்து மியூட்ல இருக்கீங்க. மியூட் எடுத்துக்கோங்க. மியூட் எடுத்துட்டு பேசுங்கம்மா. மியூட் எடுங்க. நானும் மியூட் ரிமூவ் பண்றேன். இப்ப முடியல. நீங்க எடுங்க. ஓகேம்மா பேசுங்க. கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா. அம்மா நான் பேசுனேனா கேட்டுச்சா? இல்லம்மா இப்பதான் இப்பதாம்மா கேக்குது. இப்பதான் அன்மியூட் பண்ணிருக்கேன். சாரி. ஓகே. வணக்கம்மா. அம்மா வணக்கம். கவிதாம்மா ரொம்ப அருமையா இருந்தது. வணக்கம்மா. ரொம்ப சிறப்பு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். மீனாட்சி வணக்கம்மா. வெங்கடேஷன் அம்மாவுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றி. நல்ல வாய்ப்புகள் நிறைய பெண்களுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. நிறைய பேருக்கு இன்னும் கொடுக்கணும். இன்னும் நீங்க மேல மேல வளரணும். கவிதா மேடம் உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். மேலும் மேலும் நீங்க சிறப்பா இருக்கணும். நல்ல அருமையா இருந்ததுமா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள், சரிங்க. வாழ்த்துக்கள். நன்றி. நான் வெளியில உங்களுடைய இருக்கனால பேச ட்ரைனிங் முடியல. தான்மா. உங்களுடைய ட்ரைனிங் நன்றிமா, தான் எனக்கு. வாழ்த்துக்கள்மா. சரிங்கம்மா.
ரொம்ப நன்றிங்கம்மா. அடுத்து யார் வந்து கேள்வி கேக்குறீங்க? வாங்க பொன்னுசாமி சார், ஏன் அமைதியா இருக்கீங்க? வாங்க கேளுங்க. மேடம் நான் வாழ்த்துக்கிட்டு சொல்லணும், நன்றி தான் சொல்லணும் மேடம். சொல்லுங்க, அதையா மேடம் சொல்லுங்க. கவிதா மேடம், உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் மேடம். நன்றிங்க சார், நன்றிங்க சார். தேங்க்யூ தேங்க்யூ. வாங்க வாங்க, அடுத்து யார் வந்து கேள்வி கேக்குறீங்க? வாங்க, உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய யோகத்தை கூட கேட்டுக்கோங்க அம்மாட்ட. வாய்ப்புகள் கிடைக்காது. மறுபடியும் மீனா கவிதம்மா வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். சரிங்களா? 108 பெண்கள் பேசுங்க அப்புறம் தான் திரும்ப மறுபடியும் ஒரு வாய்ப்புகள் வரும். ஆண் பெண்கள் எல்லாம் கலந்து பேசுற மாதிரி. சரிங்களா? இல்ல இந்த வாரம் சிறப்பு ஆசான்கள் முடிஞ்சு வார வாரத்துல அம்மாவுக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுத்துடலாம் தம்பி கிட்ட. அதனால உங்க ஜாதக யோகங்கள் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சந்தேகம் யார் கேக்குறீங்க? வாங்க. நான் ரொம்ப நல்லா தெளிவா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதான் யாருக்கும் சந்தேகம் வரலன்னு நினைக்கிறேம்மா. உண்மைதாங்க. மிக தெளிவா சொல்லிட்டீங்க. ஆல்ரெடி சொல்லிட்டீங்கல்ல, உங்க ஜாதத்துல கட்டை போட்டு வச்சுக்கோங்க சொல்லிட்டீங்க. அதனால ஆமா அவங்க ஜாதக யோகம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆமா ஆமா. வணக்கம் மேடம். ராதா ஹரி மேடம். வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம். ஆக்சுவலா எங்களுக்கு லிங்க் வந்து மேடம் தான் ப்ரொவைட் பண்ணாங்க. அந்த லிங்க் கிடைக்கல நடுவுல. அதனால நாங்க ஒரு 8 o'clock கிட்ட தான் ஜாயின் பண்ணேன் நானு. ரொம்ப நல்லா இருந்தது மேடம். எல்லாமே ரொம்ப இவ்வளோ யோகங்கள் இருக்குதான்ற மாதிரி இருந்தது. நம்ம எப்பவுமே வந்து மைனஸ் தான் பார்ப்போம் ஜாதகத்துல. இவ்வளோ பிளஸ் இருக்கான்றது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ரொம்ப சூப்பரா இருந்தது மேடம். நன்றிங்க மேடம், நன்றிங்க மேடம். மேடம் Thank எனக்கு you, அந்த ma'am. மாதிரி Thank you. 8 மணிக்கு தான் மேடம் லிங்க் கிடைச்சது மேடம். ஏன் முதல்ல நீங்க கொடுத்த லிங்க் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. இல்லைங்க, முதல்ல வந்து அவங்க கிளாஸ் வந்து 6:45க்கே முடிஞ்சிருக்கோங்க. அவங்க என்ன சரி. பண்ணாங்கன்னா கிளாஸ் முடியாம 7:15 மேல ஆனங்காட்டி தான் தம்பிகிட்ட கேட்கும் போது அப்புறம் இன்னொரு லிங்க் கொடுக்குறேங்க்கா, அந்த கிளாஸ் இது முடியவே இல்லை அப்படின்ட்டு வேற லிங்க் கொடுத்து மறுபடியும் எல்லாத்துக்கும் எல்லா குரூப்லயும் போட்டு விட்டேங்க. அப்புறம் ராதா மேடம் வந்து ஃபோன் பண்ணி எங்களுக்கு கவிதா மேடம் தான் லிங்க் கொடுத்தாங்க, பட் ஆனா ஓப்பன் ஆகலைன்னாங்க. சரி, நான் உங்களுக்கு லிங்க் தனியா அனுப்பிச்சுடுறேன், வாட்ஸ்அப் வாங்கன்னு சொல்லி வந்ததுக்கு அப்புறம் தான் லிங்க் ஷேர் பண்ணினாங்க. குரூப்ல எல்லாம் மறுபடியும் போட்டு நீங்க விட்டு. அனுப்புன லிங்க்ல தான் வந்திருக்கு மேடம். சரி ஆமாங்க. மேடம், இந்த கடை இதுல லிமிட் வாட்ஸ்அப் எல்லாத்துக்கும் போட்டு விட்டுருங்க மேடம். இந்த கண்டிப்பா இந்த சேனல்ல வந்து எல்லாமே போட்டு விட்டுறாங்க. இந்த சரிங்களா? வாட்ஸ்அப்ல எல்லா நம்பருக்கும் போட்டு விடுங்க. ஏன்னா நீங்க ஆன்லைன்ல போடுறத விட இந்த கடை வாட்ஸ்அப் போட்டு விட்டீங்கன்னா அந்த 1 மணி நேரம் கேட்காத நாங்க கேட்டுருவோம். கண்டிப்பா அனுப்பிச்சுடுறாங்க. நன்றி மேடம், நன்றி மேடம். உங்களுக்கு கோடான கோடி நன்றி. நன்றிங்க. சந்தேகம் இருக்கா? கேளுங்க. பிரச்சனையை பத்தி பேசுங்கன்னா ஈஸியா பேசிடுறோம். இன்னைக்கு யோகத்துக்கு அவ்வளவு அளவா தெளிவா கொடுத்திருக்காங்க. ஏதாவது டவுட் கேட்பீங்கன்னு பார்த்தா டவுட்டே இல்லை இல்லைங்களா? அப்ப எல்லாரும் ஜாதகத்திலயுமே யோகங்கள் இருக்கு. சந்தோஷம், வாழ்த்துக்கள், வாழ்க வளர்த்துடன். நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. சூப்பர்மா, சூப்பர். சந்தேகம் இருக்கு அப்படின்னா கேளுங்க. இன்னொரு முறை உங்க போன் நம்பர் சொல்லிடுங்க. சரிங்கம்மா. 979 11 83 889. சிறப்பு, மிகவும் சிறப்பு. அதாவது விஎம் அஸ்ட்ராலஜி நடக்கும் 128வது வாரத்தில் வந்து இந்த வார ஜோதிட சிங்க பெண்மணியாக கவிதாம்மா வந்து கலந்துக்கிட்டாங்க. மிக்க மகிழ்ச்சி. மீனா கந்தன் அம்மாவுக்கும் நன்றிகள் பல. ஏன்னா நம்ம மட்டும் வளராம மற்றவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறது வந்து சிலரால் மட்டும்தான் முடியும். அந்த இடத்துல மீனாமா இருக்காங்க. ரொம்ப ஹாப்பி எனக்கு. ஏன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கோம். வாய்ப்புகள் மட்டும்தான் கிடைக்காம இருக்கு. அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் போது உங்க எல்லாருடைய திறமையுமே வெளியே வரும். இனி வாய்ப்புகள் கண்டிப்பாக அடிக்கடி தேடி வரும் என்று உறுதியாக கூறிக்கொள்கிறேன். உங்களுடைய அச்சயம் ஜோதிட வித்யாலயாவை பயின்று வந்து எல்லா மாணவிகளும் தாராளம் வந்து கலந்து கொள்ளலாம். அதே மாதிரி வாரம் நடக்கும். இந்த லிங்க்ல நீங்க எல்லாரும் கலந்துக்கோங்க. நிறைய விஷயம் கத்துக்கோங்க. இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு. ஏன்னா யோகங்கள் கதை வச்சுக்கிறது இல்லைங்க, அதுக்கு ஒரு யோகம் வேணும் இல்லைங்களா? அப்ப கவிதம்மா மூலியமா நமக்கு எல்லாத்துக்கும் யோகம் கிடைச்சிருக்கு இன்னைக்கு. அதனால பிரபஞ்சத்துக்கு வந்து சொல்லிக்கலாம், நவகிரகத்துக்கும் பஞ்சபூதத்துக்கு வந்து சொல்லிக்கலாம், முத்துப்பாண்டி நன்றி சொல்லிக்கலாம். இன்னைக்கு வகுப்புல கலந்து கொண்ட உங்க அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் மனதார தெரிவித்துக் கொள்கிறேன். டவுட் இருக்கு அப்படின்னா மீண்டும் கவிதம்மா வந்து அணுகுங்க.
ஆனா அவங்க கேட்கக்கூடிய கட்டணம் கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும், அவசியம் கொடுத்துதான் பார்த்துக்கணும். சரிங்களா? ஏன்னா அவங்களுடைய பொன்னான நேரத்தை கொடுக்குற விஷயம் மட்டும்தான் நமக்கு ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்காக ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா பெண்களுக்கு எப்பவுமே வீட்டுல ஏதாவது வேலை இருந்துட்டே இருக்கும் இல்லைங்களா? இப்ப எனக்கே பாருங்க, ஆன்லைன் ஜாதகம் பதிவுக்கு வந்துட்டே இருந்தது. பட் எல்லாமே பேசி மட்டும் தான் ஸ்கிப் பண்ணி வச்சிருக்கேன். நாளைக்கு பாத்துக்கலாங்க, நாளைக்கு பாத்துக்கலாங்க. ஏன்னா நாளைக்கு 2 கிளாஸ் வேற எனக்கு இருக்கு. சரி, என்ன பண்றது, அட்டன் பண்ணியே பேசிதான் ஆகணும். ஏன்னா அவங்க எதிர்பார்த்து போன் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த மரியாதை நம்ம கொடுக்கணும் இல்லைங்களா? ஏன்னா நம்மளை வாழ வைப்பது யாருன்னு கேட்டீங்கன்னா வாடிக்கையாளர்கள் மட்டும்தான் இல்லைங்களா? நம்ம இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம்னா அது காரணம் வாடிக்கையாளர்கள் தான். எனவே உங்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் மனதார தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் இன்னொரு ஜோதிட சிங்க பெண்மணியோடு. நன்றியும் வாழ்த்தும் பாராட்டும். தேங்க்யூமா, தேங்க்யூ சோ மச். நன்றிங்க, நன்றிங்க. தேங்க்யூ. எல்லாரும் தேங்க்யூ. எல்லாரும் மீட்டுடுங்க. கட் பண்ணிடுங்க. நன்றி நன்றி. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. கவிதாமா, நீங்க தான் ஹோஸ்டா இருக்கீங்க. டச் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, கீழே வந்து இன்டு கேட்கும் லீவ் அப்படின்னு. அதை டச் பண்ணிட்டு அதுல எண்ட் ஆல் மட்டும் கொடுத்துருங்க. சரிங்களா? எண்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா தான் சரிங்க. எண்ட் ஆல் கேக்குதுங்களா? டச் பண்ணீங்கன்னா கீழே